ஹாய், என்னோட நேம் ராஜா, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் டூவே டெக்னாலஜிஸ். ஸோ இந்த ஃபுல் ரெக்கார்டிங் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டூவியோ சிஆர்எம் ஒரு பிசினஸ், ஒரு கம்பெனி, இல்ல ஒரு ஆண்டர்பிரினர், இல்ல ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி சிஆர்எம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கம்ப்ளீட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோலயே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல எந்தெந்த செகண்ட்ஸ்ல எந்தெந்த டியூரேஷன்ல என்னென்ன பத்தி பேசிருக்கேங்கிறத நான் கொடுத்திருக்கேன். அண்ட் இதே வீடியோல நேவிகேஷனும் அவைலபிளா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத டாபிக் எதுன்னு நினைச்சீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆர் ஏதாவது நீட் இருக்கு, இந்த டாபிக் எனக்கு கேட்கணும், இந்த டாபிக் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த டாபிக் நேவிகேட் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டூவியோ சிஆர்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இன்டர்ஃபேஸ்ல ஆக்சசபிளா இருக்கு. ஒன்று வெப் அப்ளிகேஷன். ஸோ நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது. இதே மாதிரி ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்ல உங்களால சிஆர்எம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஐஓஎஸ்க்கு ஆப்பிள் ஸ்டோர்லயும் டூவியோ சிஆர்எம் ஆக்சசபிளா இருக்கு. ஸோ இதே மாதிரியே ஏபிஐயும் டூவியோ சிஆர்எம்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 81 இன்டிகிரேஷன்ஸ் ஆல்ரெடி நாங்க டூவியோ சிஆர்எம்ல வச்சிருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது இன்டிகிரேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க ஏபிஐ மூலமா நீங்க இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். நாங்க நிறைய இன்டிகிரேஷன்ஸும் இன்னும் அப்கமிங் டேஸ்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம். கிரேட். ஸோ இப்போ யார் யாரெல்லாம் டூவியோ சிஆர்எம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எனி பிசினஸஸ் வித் மார்க்கெட்டிங் டீம், சேல்ஸ் டீம், சர்வீஸ் டீம் இருக்காங்கன்னா கண்டிப்பா சிஆர்எம் யூஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டிங் டீம் லைக் எனக்கு சோஷியல் மீடியால ஆட் ஜென்ரேட் பண்றோம், கூகுள்ல இருந்து எனக்கு ஆட்ஸ் வருது, ஃபேஸ்புக்ல இருந்து எனக்கு ஆட்ஸ் வருது, மெட்டால இருந்து எனக்கு ஆட்ஸ் வருதுன்னா வர லீட்ஸ சிஆர்எம் குள்ள கொண்டு வந்து அது மார்க்கெட்டிங் டீம், சேல்ஸ் டீமுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேல்ஸ் டீம் அது எதை ஃபாலோ பண்றாங்க, யாரை கன்வெர்ட் பண்றாங்க, எவ்வளவு டியூரேஷன் எடுத்து கன்வெர்ட் பண்றாங்க, எவ்வளவு ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொபோசலோட ஸ்டேட்டஸஸ் என்ன, என்ன ஐட்டம்க்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க, எது இந்த மாசம் கன்வெர்ட் ஆகும், எது இந்த வாரம் கன்வெர்ட் ஆகும்னு பார்க்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே டூவியோ சிஆர்எம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் லைக் நான் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சேல்ஸ் சர்வீஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா, அப்போ சர்வீஸ் கால் எனக்கு கஸ்டமர் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. பிரிண்டருக்கு சர்வீஸ் வேணும், கம்ப்யூட்டருக்கு சர்வீஸ் வேணும், அவங்க மாதிரியான பிசினஸும் டூவியோ சிஆர்எம் யூஸ் பண்ண முடியும். நான் சோலார் கம்பெனி வச்சிருக்கேன், நான் ஒரு டிசைனிங் கம்பெனி வச்சிருக்கேன். லைக் டிசைனிங் கம்பெனி வந்து ஜாப் கார்டுல இருந்து பிரிண்டிங் டிசைன் பண்ணி கியூசி பார்த்து பிரிண்டிங்ல போயிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ற வரைக்கும் ஒரு டிசைன் கம்பெனி நம்ம சிஆர்எம் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சேல்ஸ் இருக்காங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி டிசைன் பண்றவங்க அவங்க யூஸ் பண்ணலாம். எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி எவ்வளோ வாக்கின்ஸ் வராங்க, எவ்வளோ என்கொயரிஸ் வந்திருக்கு, எந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ என்கொயரி வந்திருக்கு, எந்த எஜுகேஷனுக்கு ஆர் எந்த ஸ்ட்ரீமுக்கு எவ்வளோ என்கொயரிஸ் வந்திருக்கு, யார் கன்வெர்ட் ஆறாங்க, அவங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸஸ் என்ன, அது மாதிரியான ட்ராக்கிங்கும் பண்ண முடியும். லைக் ஃபீல்டு சேல்ஸ்ல என்னோட டீம் இருக்காங்க. கடை கடையா போயிட்டு ஷாப் டு ஷாப், பிசினஸ் டு பிசினஸ், ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் என்னோட ஃபீல்டு டீம் போய் பார்ப்பாங்க. ஸோ அவங்க செக் இன் பண்றது, செக் அவுட் பண்றது, அவங்க யாரை பார்த்தாங்க, யாரை பார்க்கல, எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணாங்க, எவ்வளவு ப்ரொடக்டிவா இன்னைக்கு இருந்தாங்க, அது மாதிரியான பிசினஸும் நம்ம சிஆர்எம் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபீல்டு சர்வீஸ், ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சேல்ஸ் ப்ராடக்ட் சர்வீஸ் பண்றவங்க, சோலார் சர்வீஸ் பண்றவங்க, யூபிஎஸ் சர்வீஸ் பண்றவங்க, ஏசி சர்வீஸ் பண்றவங்க, இவங்களும் நம்மளோட டூவியோ சிஆர்எம் யூஸ் பண்ண முடியும். எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டும் டூவியோ சிஆர்எம் யூஸ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ கடையை போய் மீட் பண்ணாங்க, எவ்வளோ கடை பார்த்தாங்க, எவ்வளோ கடை பார்க்கல, என்ன ஆர்டர் எடுத்தாங்க, என்ன ஆர்டர் எடுக்கல, எடுத்த ஆர்டரோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த கஸ்டமரோட அவுட்ஸ்டாண்டிங் என்ன, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் பண்ண முடியும். ஸோ ஹோம் அப்ளைன்சஸும் நம்மளோட டூவியோ சிஆர்எம் ரொம்ப கிளியரா யூஸ் பண்ணலாம். லாஜிஸ்டிக் கம்பெனி லைக் எனக்கு வந்து இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட் பண்ற கம்பெனிஸும் நம்ம டூவியோ சிஆர்எம் யூஸ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி ரொம்ப டிராஸ்டிக்கலா யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டிகிரேஷன்ஸ் நிறைய இன்டிகிரேஷன்ஸ் இருக்கு ரியல் எஸ்டேட் லைக் 99 ஏக்கர்ஸ், மேஜிக் பிரிக்ஸ், நோ புரோக்கர்ஸ் டாட் காம், இது மாதிரி நிறைய கிளாசிஃபைட்ஸை இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். அந்த இன்டிகிரேஷன்ஸ் மூலமா நம்ம ரியல் எஸ்டேட்டை பிசினஸை ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இது இல்லாம டிஎம்டி மேனுஃபேக்சரர், சிமெண்ட் மேனுஃபேக்சரர், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஆப்ரேட்டர்ஸ், வாட்டர் பியூரிஃபிகேஷன் கம்பெனி, வெப் டெக்னாலஜி பண்ற எல்லா கம்பெனியும் நம்ம டூவியோ சிஆர்எம் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா யார் யார்கிட்டலாம் மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க, சேல்ஸ் டீம் இருக்காங்க, சர்வீஸ் டீம் இருக்காங்க, இந்த 3 டீம் இருக்காங்க அப்படின்னா எஸ், டூவியோ சிஆர்எம் கேன் கிவ் யூ அ கிரேட் ஆட்டோமேஷன். ஸோ இந்த ஒரு சூப்பர் ஆட்டோமேஷன் டூலா உங்களுக்கு டூவியோ சிஆர்எம் ரொம்ப எஃபெக்டிவாகவும் ப்ரொடக்டிவாகவும் இருக்க முடியும். சரி. டூயோ சிஆர்எம்ல என்னென்னலாம் பண்ண முடியும்? ஒரு லீடு உள்ள வர்றது, அந்த லீடுக்கு ஃபாலோ பண்றது, அந்த லீடுக்கான கொட்டேஷன் குடுக்கறது, குடுத்த கொட்டேஷன நெகோசியேஷன் எடுக்கிறது, எடுத்த நெகோசியேஷன கன்வெர்ட் பண்றது, கஸ்டமரா கன்வெர்ட் ஆனது, அப்ப எவ்வளோ லீட்ஸ் இன்னைக்கு வந்தாங்க, எவ்வளோ லீட்ஸ் இந்த மாசம் வந்தாங்க, எவ்வளோ லீட்ஸ் கன்வெர்ட் ஆனாங்க, எவ்வளோ ரூபீஸ்க்கு ப்ரொபோசல் குடுத்தோம், எவ்வளோ ரூபீஸ்க்கு இன்வாய்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்கு.
எவ்வளவு பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண முடியும். லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாரி சர்விஸ் டீம், சர்விஸ், ப்ராஜெக்ட்ஸ் இவங்க எல்லாமே டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ லீட் உள்ள வரதுல இருந்து அத கன்வெர்ட் பண்ணி டாஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஏஎம்சி மேனேஜ்மெண்ட், கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே டூவியோ சிஆர்எம்ல ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா பண்ண முடியும். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுல நெறைய இன்டிகிரேஷன்ஸ் ஒரு 81 பிளஸ் இன்டிகிரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்டிகிரேஷன்ஸ்லாம் இதுதான். உங்களுடைய இமெயில் பாக்ஸ இன்டிகிரேட் பண்ணலாம். Google Ads இன்டிகிரேட் பண்ணலாம். Google மெயில் இன்டிகிரேட் பண்ணலாம். Microsoft மெயில் இன்டிகிரேட் பண்ணலாம். Brevoங்கிறது ஒரு டூல் ஆக்சுவலா இமெயில் டெலிவரிக்காக. Chattico ஒரு எஸ்எம்எஸ் டெலிவரிக்கான டூல். Pusher ஒரு டெஸ்க்டாப் நோட்டிஃபிகேஷன் டூல். இது WhatsApp தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபெமிலியர் ஆனது தான். ஆட்ஸ் பொறுத்தவரைக்கும் மெட்டா இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்புமே ஆடுக்காகவும் நம்ம இன்டிகிரேட் பண்ணி வாட்ஸ்அப் எதுக்கெல்லாம் பண்ணலாம்னா சேட்டு, பாட்டு, டெம்ப்ளேட் அண்ட் ட்ரிப் மார்க்கெட்டிங். ஸோ வாட்ஸ்அப் இன்டிகிரேஷன் மூலமா சேட் பண்ணிக்கலாம், பாட் ஆக்ஷன் பண்ணிக்கலாம், டெம்ப்ளேட்ஸ் மல்டிபிள் ஆக்ஷன்ஸ், பில்லு போட்டா இன்வாய்ஸ் அனுப்புறது, லீடு உள்ள வந்தா தேங்க்யூ மெசேஜ் அனுப்புறது, இதெல்லாம் வாட்ஸ்அப் இன்டிகிரேஷன் மூலமா பண்ணிக்க முடியும். அண்ட் தென் கம்ஸ் ட்ரிப் கேம்பெயின். ட்ரிப் கேம்பெயின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டூல். ஸோ ஒரு லீட் உள்ள வந்து அந்த லீடை நர்ச்சர் பண்ணி அதை கன்வர்ஷன் பண்றதுக்கான ஒரு சூப்பர் எஃபெக்டிவ் டூல் தான் ட்ரிப் மார்க்கெட்டிங். அடுத்து வர டியூரேஷன்ஸ்ல நீங்க அதை பார்க்க முடியும். ஸோ மெட்டா ஆட்ஸ் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். 99 ஏக்கர்ஸ் கூகுளுடைய ஆட் ஃபார்ம் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். இந்தியா மார்ட் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டயல் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ட்ரேட் இந்தியா இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். காமன் ஃப்ளோர், ரியல் எஸ்டேட் கிளாசிஃபைட்ஸ், ஹவுசிங் டாட் காம் பண்ணிக்கலாம். இந்தியா ப்ராப்பர்ட்டி பண்ணிக்கலாம். மேஜிக் பிரிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் கிளாசிஃபைட்ஸும் இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். கிளவுட் டெலிஃபோனி பொறுத்த வரைக்கும் டெலிசியாமா இன்டிகிரேஷன் இருக்கு, டாஃபிடெல் இன்டிகிரேஷன் இருக்கு, டாடா டெலி இன்டிகிரேஷன் இருக்கு, மை ஆபரேட்டர் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நாங்க நெறைய டெலிஃபோன் இன்டிகிரேஷன்ஸும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அது த்ரூ ஆனதுக்கப்புறம் நீங்களும் அதுவும் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கேட்வே லைக் சிசி அவென்யூ, பேடிஎம், பேயூ மனி அண்ட் ரேசர் பே கிட்டத்தட்ட 4 பேமெண்ட் கேட்வே ஆக்டிவிட்டி பண்ணிக்க முடியும். ஸோ ஃபினான்ஸ்க்காக ஜோஹோ புக்ஸ் இன்டிகிரேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்காக ஷேர் பாஸ், ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் பண்றது, பான் கார்டு வெரிஃபிகேஷன், டிரைவிங் லைசன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்றது இதெல்லாம் பண்ணிக்க முடியும். கூகுள் மேப், ஸோ எங்க எம்ப்ளாயோடைய மூவ்மெண்ட், செக் இன், எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாங்க, கம்பெனி லொகேஷன், கஸ்டமரோட லொகேஷன் இது எல்லாமே பாக்குறதுக்காக கூகுள் மேப்ஸ் பண்ண முடியும். பைப்லைன்ல பாத்தீங்கன்னா ஷாப்பிஃபை இன்டிகிரேஷன் ஒரு இன்டிகிரேஷன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒரு இ காமர்ஸ் இன்டிகிரேட் பண்ற ஃபெசிலிட்டிஸும் போயிட்டு இருக்கு. ஸோ வெரி சூன் அது வந்துடும். ஸோ இன்டிகிரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களோட வெப்சைட் இன்டிகிரேஷன் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட் அண்ட் அப்கமிங் இன்டிகிரேஷன்ஸ் எல்லாமே நாங்க அதை லிஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல இது நீங்க பார்க்கும்போது எவ்வளவு இன்டிகிரேஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு இன்டிகிரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது எனக்கு நிச்சயமா தெரியாது. ஸோ நீங்க அன்னைக்கு அந்த அந்த பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பேஜுக்கோட லிங்கையும் நான் கொடுத்துடுறேன். ஸோ டூவியோ சிஆர்எம்ல பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸ் நாங்க ரொம்ப எக்ஸ்டென்சிவா வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாய்க்கு என்ன டேட்டா பெர்மிஷன் கொடுக்கணும், எந்த டேட்டாவை அவர் பார்க்கணும், எந்த டேட்டாவை அவர் பார்க்க கூடாது, எதை எடிட் பண்ணணும், எதை கிரியேட் பண்ணணும், எதை டெலிட் பண்ணணும், எதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், என்னென்ன செட்டப்புக்கு அவருக்கு ஆக்சஸ் இருக்கு, டேட்டாவை இம்போர்ட் பண்ணலாமா இம்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கம்ப்ளீட் பெர்மிஷன்ஸை நீங்க ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இவருடைய லாகின் ஆக்சஸையுமே நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ ஐபி பேஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். அவருக்கு மொபைல் ஆப் ஆக்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண முடியும். லைக் டேட்டா ஆக்சஸ், ஸோ எந்தெந்த பிரான்ச்சோட டேட்டாவெல்லாம் அவர் ஆக்சஸ் பண்ணலாம், பிரான்ச் ஏவோட டேட்டா ஆக்சஸ் பண்ணலாம், பிரான்ச் பியோட டேட்டா ஆக்சஸ் பண்ணலாம், பிரான்ச் ஏல எடிட் மட்டும் தான் பண்ணணும், பிரான்ச் ஏ அண்ட் பில என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் கொடுக்கலாம். இந்த ரூல் தென் அண்ட் ஆஸ் அண்ட் வென் இட் இஸ் நீடட். ஸோ அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இந்த ரூலை நீங்களே எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போ உங்களோட எம்ப்ளாய்க்கு டிஃபைன் பண்ணி கொடுக்க முடியும். டூயோ சிஆர்எம் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா மாஸ்டர் செட்டப் அண்ட் செட்டப் பேஸ் பண்ணி நிறைய பெர்மிஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாஸ்டர் டேட்டா இருக்கிற இடம். ஸோ ஒரு ஸ்டாஃப் மேனேஜ் பண்றது, ரோல் மேனேஜ் பண்றது, கஸ்டமரோட குரூப்ஸ், ஸோ கஸ்டமர்ஸ்க்கு என்னென்னலாம் செட்டிங்ஸ் இருக்கு, ஸோ எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணலாம். ஒரு கஸ்டமரோட வேலிடேஷன் செட்டிங் என்ன, கிரியேட் செட்டிங் என்ன, ஃபார்மட் செட்டிங் என்ன, இது மாதிரி எல்லாமே நீங்க டிசைன் பண்ண முடியும். ஸோ நாட் ஜஸ்ட் கஸ்டமர், இங்க இருக்கிற ஒவ்வொரு மாடியூலுக்குமே ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் செட்டிங்ஸும் இருக்கு. ஸோ செட்டிங்ஸே எனக்கு தெரிஞ்சு நம்ம டூவியோ சிஆர்எம்ல எக்ஸ்டென்சிவா இருக்கும். ஸோ ஸ்டாஃபுக்கு கீழே செட்டிங்ஸ் இருக்கு, லீடு கீழே தனியா செட்டிங்ஸ் இருக்கு, கான்ட்ராக்ட் ஒரு செட்டிங்ஸ் போட்டுக்கலாம், கஸ்டமருக்கு நீங்க ஒரு செட்டிங், டாஸ்க் மேனேஜ்மெண்ட் செட்டிங், ஸோ கஸ்டம் பிடிஎஃப் உடைய செட்டிங், டிக்கெட் உடைய செட்டிங், சேல்ஸ் உடைய செட்டிங், நீங்க எக்ஸ்டென்சிவ் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய மாஸ்டர் டேட்டாவை ரொம்ப யூனிஃபைடா டூவியோ சிஆர்எம்ல மேனேஜ் பண்ண முடியும். தென் கம்ஸ் உங்களோட அக்கவுண்ட் ஓவர்வியூ.
ஸோ Duvio CRMல எவ்ளோ யூசேஜ் இருக்கு உங்களுக்கு? எவ்ளோ ஆக்டிவா இருக்கீங்க? என்ன வச்சிருக்கீங்க? வாட் இஸ் த டேட்டா சைஸ் என்ன? ஸோ ஸ்டோரேஜ் சைஸ் என்ன வச்சிருக்கீங்க? எவ்ளோ ஏபிஐஸ் வச்சிருக்கீங்க? எவ்ளோ யூசர்ஸ் வச்சிருக்கீங்க? ஓவர்வியூ கம்ப்ளீட்டா இந்த Duvio CRMல லாஸ்ட் 1 இயரா, 2 இயரா, 3 இயரா, 4 இயரா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நீங்க பண்ண கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி இதுல உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஸ்டாண்ட். இத வச்சு அஸ் அ கம்பெனி எங்களுக்கும் நீங்க என்ன மாடியூல் யூஸ் பண்றீங்க, என்ன மாடியூல் யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான அசஸ்மெண்ட்டும் எங்கனால இந்த ஸ்கிரீன்ல நீங்க ஷேர் பண்ணும்போது பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஓவர்வியூ. ஸோ என்ன இந்த சிஆர்எம்ல யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ இது இல்லாம என்டையர் சிஆர்எம் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டி லாக் இருக்கு. ஸோ யாரு என்ன தேதியில என்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்க, கிரியேட் பண்ணாங்களா, டெலீட் பண்ணாங்களா, எடிட் பண்ணாங்களா, இது எல்லா ஆக்டிவிட்டியும் உங்களால டூவியோ சிஆர்எம்ல செட்டிங் அண்ட் செட்டப் மூலமா ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாஃப் கம்பெனில இருந்து போறாங்க, வேற ஒரு ஸ்டாஃப் வராங்க அப்படின்னா, வெளியில போன ஸ்டாஃபோட லைசன்ஸை எடுத்து அடுத்து வர ஸ்டாஃப்க்கு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ தட் இப்போ சுரேஷ்னு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவர் கம்பெனில இருந்து போறாரு அப்படின்னா, சுரேஷ் பேரை போய் நீங்க மாத்திட்டு கமலேஷ்க்கு நீங்க கொடுக்க தேவையில்லை. நாளைக்கு கமலேஷ் ஜாயின் பண்ணனையும் சுரேஷோட லைசன்ஸ் எடுத்து கமலேஷ்க்கு கொடுத்தா போதும். ப்ரொவைடட் சுரேஷோட அக்கௌண்ட் எதுவுமே நீங்க டெலிட் பண்ணாம இருந்தீங்கன்னா எந்த டேட்டா லாஸுமே நடக்காது. ஸோ டேட்டா லாஸ் நடக்காம சுரேஷ் வித்த இடத்துல இருந்து கமலேஷ்னால ஆரம்பிக்க முடியும். ஸோ டேட்டா பொறுத்த வரைக்கும் சிஆர்எம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பயங்கரமா மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். எந்த அளவுக்கு டேட்டா லீக் இருக்கக்கூடாது, டேட்டா மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப கீன் அண்ட் கிளியரா நாங்கள் வாட்ச் பண்ணி அதை நிறைய இடத்த லீக்கி பக்கெட்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒரு எம்ப்ளாயி விசிட் போன இடத்துல இருந்து இன்னொரு எம்ப்ளாயி ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் நாங்கள் கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி இந்த டூவியோஸ். ஸோ இப்போ நம்ம டூவியோ சிஆர்எம்மோட டேஷ்போர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ டூவியோ சிஆர்எம் டேஷ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு விட்கெட்டபிள் டேஷ்போர்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் விட்கெட்ஸ் நம்ம டூவியோ சிஆர்எம்ல இருக்கு. ஸோ அதில் சில டேஷ்போர்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். கிட்டத்தட்ட லீடுக்கு கீழே நிறைய டேஷ்போர்ட்ஸ் இருக்கு, சேல்ஸுக்கு கீழே நிறைய டேஷ்போர்ட்ஸ் இருக்கு, சர்வீஸ்க்கு கீழே நிறைய டேஷ்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ டேஷ்போர்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 160 டேஷ்போர்ட்ஸ் இருக்கு. லைக் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சேல்ஸ் ஃபனல் காட்டுறேன். ஒரு லீடு உள்ள வரது, அதை ஃபாலோ பண்றது, டெமோ ஸ்கெடியூல் பண்றது, டெமோடா மாத்துறது, ட்ரையல் 1 எடுக்கிறது, ட்ரையல் 2 எடுக்கிறது, அவங்களை கஸ்டமரா கன்வெர்ட் பண்றதுன்னு கம்ப்ளீட் ஒரு ஃபனல் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி என்னென்ன சோர்ஸ்ல இருந்து நமக்கு எவ்வளவு எவ்வளவு லீட்ஸ் வந்துச்சுங்கிறத நம்மளால கிளியரா பார்க்க முடியும். ஸோ எப்பப்ப எந்தெந்த டாஸ்க் முடிக்கணும், யாருக்கு முடிக்கணும், என்ன ப்ரியாரிட்டிஸ்ல இருக்கு, ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் முடிக்க வேண்டிய சம்மரி என்ன அப்படிங்கிற மாதிரியான சம்மரி பார்க்க முடியும். ஸோ சேல்ஸ் ஏஜென்ட் இந்த மாசம் எவ்வளவு பிசினஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ என்னென்ன டேட் நம்ம எவ்வளவு ருபீஸ்க்கு இன்வாய்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அண்ட் எப்பப்போ நமக்கு ஃபாலோ பண்ணணும், சே ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு கஸ்டமர் ஃபாலோ அப்ல இருக்காங்க, இன்னைக்கு ஒரு கஸ்டமருக்கு ஃபாலோ பண்ணணும், நாளைக்கு வந்து ஏபிசிடி கம்பெனி ஃபாலோ அப், நாளைக்கு எக்ஸ்வைஸ் லீடு ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் ஃபாலோ அப் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ குரூப் வைஸ் என்னென்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, ஸோ என்ன ஐட்டம் நீங்க வித்திருக்கீங்க, என்னென்ன ரேட்டுக்கு வித்திருக்கீங்க, எவ்வளவு வேல்யூம்க்கு வித்திருக்கீங்க அப்படிங்கறத பார்க்க முடியும். அண்ட் எவ்வளவு இன்வாய்சஸ் ஓவர் டியூ, எப்போ ஓவர் டியூ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அதே மாதிரி என்னென்ன டேட்ல எவ்வளவு பிசினஸ் நடந்துச்சுன்னு நம்மளால ரொம்ப கிளியரா பார்க்க முடியும். ஸோ டே 1 பிசினஸ் என்ன நடந்துச்சு, டே 2 என்ன பிசினஸ் நடந்துச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெவென்யூ ட்ரெண்ட் கிராஃப். ஸோ 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் கிட்டத்தட்ட ஒரு 3.8 crore என்கொயரி ஜென்ரேட் ஆயிருக்கு. ஒரு 61 லேக்குக்கு நம்ம ப்ராடக்ட் டெலிவரி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 lakh rupees பேமெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டேலி இன்டிகிரேட்டட் பிளாட்ஃபார்ம்ங்கிறனால ஸோ ப்ரொபோசல் கொடுக்கறது, ஆர்டர் என்கொயரி ஜென்ரேட் பண்றது, இன்வாய்ஸ் போடுறது, இன்வாய்ஸ் போடுறதுக்கு அப்புறம் பேமெண்ட் வர்றது வரைக்கும் கம்ப்ளீட்டா நீங்க சிஆர்எம்லயே ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நீங்க உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் என்னென்ன இருக்கு, 0 to 7 daysல ஒரு 2.75 crore அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு, ஒரு 20 to 28 daysல ஒரு 3.82 crores அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, டோட்டலா வந்து ஒரு 62 crore 6 crore 29 lakhs ருபீஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு. ஸோ இது மாதிரி எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால மெயின்டைன் அண்ட் மேனேஜ் பண்ண முடியும் டூவியோ சிஆர்எம் விட்கெட்ஸ்ல. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய மல்டிபிள் விட்கெட்ஸ் இருக்கு. ஒரு ஒரு எம்ப்ளாயி எவ்வளவு டிராவல் பண்றாரு, யாரை விசிட் பண்ணாரு, யாரை விசிட் பண்ணல, கால் லாக்ஸ்க்கான டேஷ்போர்ட்ஸ் இருக்கு. எவ்வளவு கால், டயல்டு கால் என்ன, ரிசீவ்டு கால் என்ன, மிஸ்டு கால் என்ன, ரிஜெக்டட் கால் என்ன, கால் டியூரேஷன் என்ன, எக்ஸ்பென்ஸ் பேஸ் பண்ணின டேஷ்போர்ட்ஸும் இருக்கு. லைக் ஒரு எம்ப்ளாயி ஃபுட்டுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணாரு, டிராவலுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணாரு, கிட்டத்தட்ட ஒரு 160 பிளஸ் விட்கெட்டபிள் டேஷ்போர்ட்ஸ் இருக்கு. அது நீங்க ஜஸ்ட் அதோட நேம் பாத்தீங்கன்னாவே அதோட கிராஃப் உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது இன்னும் டீட்டெயிலா அந்த டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் உங்க பிசினஸ்க்கு எப்படி ரொம்ப எஃபெக்டிவா
டேஷ்போர்ட்ஸ்லாம் எப்படி அனாலிட்டிக்கலா உங்க பிசினஸ் உடைய டெசிஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத வந்து யூ கேன் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா எடுத்துக்க முடியும். டூவியோ சிஆர்எம் உடைய சேல்ஸ் ஏஜென்ட்ட நீங்க கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறது டேஷ்போர்டோட கம்ப்ளீட் லிஸ்ட். ஸோ ரிமைண்டர்ஸ்க்கான டேஷ்போர்ட். ஸோ லீட்ஸ்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, லீடோட ஓவர்வியூ, ஃபனலு, லீடோட ஸ்டேட்டஸு, சோர்ஸு, லாஸ்ட் லீடு, ஜங்க் லீடு, லீடுக்கோட காலிங் ஆக்டிவிட்டி, ஃபாலோ அப் ஓரியன்ட். இதே டாஸ்க்குக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியா வச்சுக்கலாம். ஸோ டாஸ்க்கோட ஸ்டேட்டஸஸ் எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கு, எவ்வளோ டெர்மினேட் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டாஸ்க்குக்கான விட்ஜெட்ஸ் இது எல்லாமே. இது வந்து டாஸ்க்குக்கான சப் கேட்டகரிக்கும் இதே விட்ஜெட்ஸ் அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு. ஸோ கஸ்டமருக்கு விட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க, என்ன பிரான்ச் எவ்வளோ பிரான்ச் வைஸ் கஸ்டமர், என்னென்ன பிரான்ச்ல எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க, குரூப் வைஸ் எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபாலோ அப்ல கஸ்டமரோட ஃபாலோ அப் ஓரியன்ட். ஸோ அக்விசிஷன் எந்த லீடுல இருந்து, எந்த சோர்ஸ்ல இருந்து நமக்கு எவ்வளோ கஸ்டமர் கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஸோ கண்ட்ரி வைஸ் பார், சிட்டி வைஸ் பார், ஸ்டேட். ஸோ செக் இன் ஆக்டிவிட்டி கஸ்டமரை யாரு நேர்ல போய் பார்த்தாங்க, எவ்வளவு பேர் நேர்ல போய் பார்த்தாங்க அப்படிங்கிற செக் இன் ஆக்டிவிட்டி, கஸ்டமர் growth ட்ரெண்ட், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாசமும் நமக்கு எவ்வளவு நியூ கஸ்டமர்ஸ் வராங்க. ஸோ கஸ்டமருடைய பர்த்டே, அவங்களோட ஸ்பௌஸுடைய பர்த்டே, அவங்க சில்ட்ரனுடைய பர்த்டே, ஸோ கஸ்டமருடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ எந்த சோர்ஸ்ல இருந்து எவ்வளவு நமக்கு அக்வயர் ஆச்சு அப்படிங்கிற லீட் வர்சஸ் அக்விசிஷன் சோர்ஸ். ஸோ ப்ரொபோசல்கான விட்கெட்ஸ், ஸோ இன்வாய்ஸ்க்கான விட்கெட்ஸ், எஸ்டிமேட் பேமெண்ட். ஸோ ரெவென்யூ விட்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ட்ரெண்ட் பேஸ்ட் ஆன் வேல்யூ, சேல்ஸ் ட்ரெண்ட் பேஸ்ட் ஆன் பிரான்ச், எந்த பிரான்ச் பயங்கரமா சேல்ஸ் பண்ணிருக்காங்க, சேல்ஸ் ட்ரெண்ட் பேஸ்ட் ஆன் ஏஜென்ட், எந்த ஏஜென்ட் நமக்கு எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 160 பிளஸ் விட்கெட்ஸ் இருக்கு. பட் இன்னும் நாங்க விட்கெட்ஸ் நிறைய ரிஃபைன் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ டு கிவ் யூ அ கிளியர் டெசிஷன் ஆன் யுவர் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். இப்போ நம்ம டூவியோ சிஆர்எம்ல இம்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இம்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லீட் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அது லீட் ஸ்கிரீன்லயே இம்போர்ட் ஃபார்மட் எல்லா இடத்துலயுமே இம்போர்ட் உள்ள போனீங்கன்னா, இம்போர்ட் வந்து என்ன ஃபார்மட்ல இம்போர்ட் பண்ணணும், அதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு நாங்க ஈச் அண்ட் எவ்ரி ஏரியா. ஸோ கஸ்டமரை இம்போர்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட டாஸ்க். ஸோ இதெல்லாம் மைக்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற ஒரு டூல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்க இருந்து நான் எல்லா டேட்டாவையும் இங்க நான் பல்கா எடுத்து வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ லீட இம்போர்ட் பண்ணலாம், கஸ்டமர் இம்போர்ட் பண்ணலாம், டாஸ்க இம்போர்ட் பண்ணலாம், உங்களுடைய பேமெண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணலாம், ப்ரொபோசல் இம்போர்ட் பண்ணலாம். உங்களுடைய எல்லா இடத்துலயும் இது மாதிரி இம்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இம்போர்ட் யூஸ் பண்ணி யூ கேன் மைக்ரேட் ஃப்ரம் ஓல்டர் டூல், வேற ஒரு டூல்ல இருந்து நீங்க இந்த நம்மளோட டூவியோ சிஆர்எம்க்கு ஹாசல் ஃப்ரீயா இம்போர்ட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி டேட்டாவை அங்கிருந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு டூ மெனி டேட்டா இருக்கு, என்னால மேனுவலா எக்ஸல் ஃபைல எடுத்து போட முடியாது, ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் டைம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் டூவியோ சிஆர்எம். நாங்க ஏபிஐ ஃபெசிலிட்டி மூலமா அங்க இருக்க டேட்டாவை இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஏற்கனவே இருக்கிற டூல்ல ஏபிஐ ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு பிரிட்ஜிங் அப்ளிகேஷன் மாதிரி ஒண்ணு பில்ட் பண்ணி அங்க இருக்க எல்லா டேட்டாவையும் நம்ம டூல் ஏல இருந்து டூவியோ சிஆர்எம்க்கு மைக்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அங்க ஏபிஐ ஃபெசிலிட்டி இல்ல, வெறும் எக்ஸல் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தான் வச்சிருக்காங்கன்னா, ஆர் டீம் வில் ஹெல்ப் யூ டு இம்போர்ட். ஸோ டேட்டா ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த டேட்டாவும் நாங்க டைரக்டா ஆக்சஸ் பண்ண மாட்டோம். அது கிளைண்ட் உடைய டேட்டா சென்சிட்டிவிட்டி பாலிசிக்காக. பட் வி ஹெல்ப் யூ ஹவ் டு இம்போர்ட். ரொம்ப சிம்பிளா, எரர் ஃப்ரீயா, ஸோ ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி உங்களை மானிட்டர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுத்து எங்களால உங்களோட டேட்டா ஃபெசிலிட்டி அண்ட் இம்போர்ட் ஃபெசிலிட்டியை ஸ்பீட் அப் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி நாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் எங்களோட டூல்ல நாங்க சொல்றது பாத்தீங்கன்னா, இந்த கஸ்டம் டேபிள் செட்டிங்ஸ். ஸோ கஸ்டம் டேபிள் செட்டிங்ஸ்னா என்னன்னா, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது என்னென்ன காலம்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வேணும், எது ஃபர்ஸ்ட் வேணும், எது செகண்ட் வேணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்கு பக்கத்துல கண்ட்ரி இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து நான் லாஸ்ட் கான்டாக்ட வந்து ஃபோன் நம்பருக்கு பக்கத்துல எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, பேக் எண்ட் ஸ்கிரீன்ல எனக்கு அது லாஸ்ட் கான்டாக்ட்டுக்கு மாறிடும். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் பக்கத்துல நான் லாஸ்ட் கான்டாக்ட் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன காலம் நான் ஸ்கிரீன்ல பார்க்கணும், இந்த கஸ்டமருக்காக நான் என்னென்ன காலம் பார்க்கணுங்கிறது இங்க நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா, அது வந்து நமக்கு லிஸ்ட் ஸ்கிரீனா அது மாறிடும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபோன் நம்பருக்கு பக்கத்துல லாஸ்ட் கான்டாக்ட கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ சேவ் அண்ட் அப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, ஃபோன் நம்பருக்கு பக்கத்துல அது லாஸ்ட் கான்டாக்ட் வந்து உட்கார்ந்துருச்சு. இதோட டேட் ஃபார்மட்டையும் உங்க பிசினஸ்க்கு உங்க நீடுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட் செட்டப் பேஸ் பண்ணின ஒரு டூலுங்கிறனால, ஸோ யூ கேன் டிசைட் வாட் டு வியூ, ஹவ் டு வியூ, எப்படி உங்களுக்கு அதோட ரிசல்ட் வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க செட்டிங்ஸ் பேஸ் பண்ணி, உங்களோட நீடுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது டூவியோ சிஆர்எம் உடைய ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஒரு iOS டிவைஸ்ல ஃபோன் மிரரிங் பண்ணி நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஸோ இப்ப டூவியோ சிஆர்எம்ல அட்டெண்டன்ஸ் ஃபெசிலிட்டியுமே இருக்கு. ஒரு எம்ப்ளாயி காலையில ஆஃபீஸ்க்குள்ள வராங்க அப்படின்னா, அவரு காலையில அட்டெண்டன்ஸ் போடுவாரு இல்லையா? ஸோ அவர் பஞ்ச் இன் பண்றது, பஞ்ச் அவுட் பண்றது, பிரேக்குக்கு போறேன்னு சொல்றது, எனக்கு இன்னைக்கு லீவு வேணும்னு அவர் லீவ் அப்ளை பண்றது, நான் இந்த கிலோமீட்டர்ல ஓடோமீட்டர ஸ்டார்ட் பண்றேன்னு குடுக்குறது எல்லாமே நம்ம சிஆர்எம்ல அவங்க இப்படி மொபைல் அப்ளிகேஷன்ல பண்ணிக்க முடியும். அண்ட் அதே அட்டெண்டன்ஸ அவங்க மொபைல் அப்ளிகேஷன்ல கேலண்டர் வியூலயும் பார்த்துக்க முடியும். இது மாரி லிஸ்ட் வியூலயும் அவங்கனால பார்த்துக்க முடியும். சோ தட் ஒரு காலையில ஒரு எம்ப்ளாயி 6 மணிக்கு கம்பெனிக்குள்ள வரதுல இருந்து காலைல 9 மணிக்கு கம்பெனிக்குள்ள வரதுல இருந்து சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு கிளம்புற வரைக்கும் கம்ப்ளீட்டா அவருடைய அட்டெண்டன்ஸ், அவருடைய லீடு, அவருடைய ப்ரொபோசல், அவருடைய சேல்ஸ், அவருடைய டாஸ்க், சர்வீஸ் இத எல்லாத்தையுமே அவங்கனால டூவியோ சிஆர்எம்ல மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இதுல இப்ப நம்ம பஞ்ச் இன் அப்படின்னு குடுத்தோனயுமே, அது கேமரா ஓப்பன் பண்ணி இந்த ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே பண்ணிடும். ஸோ இப்ப இது ட்ரையல் டெமோ விர்ச்சுவல் டெமோங்கிறனால நான் அந்த ப்ராசஸ் பண்ணல. ஸோ ஒருவேளை நீங்க அத இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, எங்களோட சேல்ஸ் ஏஜென்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. அது சப்போர்ட் யூ. ஸோ ஒரு அட்டெண்டன்ஸ் இப்ப இன்னைக்கு எவ்வளவு எம்ப்ளாயி கம்பெனிக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ எவ்வளவு எம்ப்ளாயி இன்னும் கம்பெனிக்குள்ள வரல. ஸோ திருச்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க, சென்னையில எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டெசிக்னேஷன். ஸோ ஐடி ஹெட் எவ்வளவு பேரு, ஐடி மார்க்கெட்டிங் ஹெட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, சப்போர்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, பிஹெச்பி ப்ரோக்ராமர், ஃப்ளட்டர் ப்ரோக்ராம். ஸோ ஒவ்வொரு ஜாப் கேட்டகரியில எவ்வளவு எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படிங்கறத, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் அட்டெண்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் உங்களால பாத்துக்க முடியும். ஸோ அதே மாரி இப்போ நான் அந்த இன்புட் குடுத்தத என்ன லொகேஷன்ல அவங்க பஞ்ச் இன் பண்ணாங்க, என்ன லொகேஷன்ல அவங்க பஞ்ச் அவுட் பண்ணாங்க, பஞ்ச் இன் பண்ணும்போது அவங்க எடுத்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோலயே யாரு ஃபோட்டோ எடுத்தாங்க, என்ன டேட் டைம் ஃபோட்டோ எடுத்தாங்க, என்ன லொகேஷன்ல ஃபோட்டோ எடுத்தாங்க, அந்த லொகேஷனோட அட்ரஸுமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த டெமோ குடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நியூ ரிலீஸ் போச்சு. அதுல லாட்லாங் மட்டும் தெரியாது, லொகேஷனோட அட்ரஸும் தெரியும். அண்ட் அது இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காவும் தெரியும். அண்ட் இதுல எங்களோட டூவியோ சிஆர்எம்மோட லோகோவும் உங்களுக்கு எம்போஸ் ஆகும். ஸோ டூவியோ சிஆர்எம் ஆப் மூலமா எடுத்தாங்க அப்படிங்கிறத காட்டுது. ஸோ பஞ்ச் இன் பண்ணும்போது என்ன ஃபோட்டோ, பஞ்ச் அவுட் பண்ணும்போது ஃபோட்டோ. இது லைவ் ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். கேப்சர் பண்ண ஃபோட்டோவ அப்லோட் பண்ண விடாது. ஸோ அட்டெண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் லைவ் ஃபோட்டோ தான் மேண்டேட்டரி. ஸோ அதே மாரி ஓடோமீட்டரும் மேனேஜ் பண்ணலாம். ஸோ டூ வீலர்ல எவ்வளோ கிலோமீட்டர் இன்னைக்கு காலையில அட்டெண்டன்ஸ் போடும்போது ஒரு 1241 கிலோமீட்டர்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் வண்டி நிப்பாட்டும்போது 1341 கிலோமீட்டர்ல நிப்பாட்டுறேன். அப்ப 100 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கிறத ஓடோமீட்டர் டீட்டெயிலையும் நீங்க டூவியோ சிஆர்எம்ல கேப்சர் பண்ண முடியும். ஸோ டூவியோ சிஆர்எம்ல டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கூகுள் மேப் பேஸ் பண்ணி செக் இன், செக் அவுட் பேஸ் பண்ணியும் நீங்க டிஸ்டன்ஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் ஓடோமீட்டர் அவங்க மேனுவலா என்டர் பண்றது மூலமாவும் அவங்க ஒரு சேல்ஸ்மேனோ இல்ல ஒரு சர்வீஸ் இன்ஜினியரோ ஒரு சர்வீஸ் அசிஸ்டன்ட்டோ சேல்ஸ் அசிஸ்டன்ட் எவ்வளவு டிராவல் பண்ணாங்க அப்படிங்கறதையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம டூவியோ சிஆர்எம்ல லீட்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா பார்த்துரலாம். ஸோ இன்டிகிரேஷன்லேருந்து லீட்ஸ் உள்ள வருது, இல்ல உங்களோட வெப்சைட் ஃபார்ம்ல இருந்து லீட்ஸ் உள்ள வருது, இல்ல உங்களோட ஃபீல்டு சேல்ஸ் டீமோ, இல்ல ஃபீல்டு சர்வீஸ் டீமோ, இல்ல உங்களோட கம்பெனில இருக்க யூசரோ லீட்ஸ கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இன்டிகிரேஷன் லைக் மெட்டா ஆட்ஸ்ல இருந்து வருது, கூகுள் ஆட்ஸ்ல இருந்து வருது. இது எல்லாமே டூவியோ சிஆர்எம்குள்ள லீடா உள்ள வந்து இன்சர்ட் ஆயிடும். அதுல ரூல் பேஸ் பண்ணியும் நம்ம லீட்ஸ டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வர லீடு ஃபர்ஸ்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு, செகண்ட் வர லீடு செகண்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஃபோர்த் வர லீடு ஃபோர்த் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கும், திருப்பியும் ஃபிஃப்த் வர லீடு ஃபர்ஸ்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு ரவுண்ட் ராபின் பண்ணியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்லை இந்த ஃபார்ம்ல இருந்து வந்தால் இவருக்கு கொடுத்துருங்க, இந்த ஃபார்ம்ல இருந்து வந்தால் இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பாக இருந்தால் இந்த கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்தாங்கன்னா இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான லீடு இன்டிகிரேஷன் ப்ளஸ் லீடு டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ லீடு ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து ஜென்ரேட் ஆகி சிஆர்எம்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்கும் நம்ம சிஆர்எம்ல பண்ண முடியும். ஒன்ஸ் லீடு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லீடுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவங்க கிட்ட நம்ம என்ன இன்டிகிரேஷன்லேருந்து கலெக்ட் பண்ணோமோ இது எல்லா லீட்ஸும் வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்டிகிரேஷனுக்கு இதே மாதிரி இப்படி ஒரு வெப் ஃபார்மையும் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து எங்களோட பிஸ்னஸ்க்கு நாங்களே ஒரு ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணி இந்த வெப் ஃபார்மை பேக் அண்ட் ஏபிஐ மூலமாக நாங்கள் டூவியோ சிஆர்எம் இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ எனி ப்ரோக்ராமர் கேன் ஏபிள் டு டூ இட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சிஸ்டமும் இருக்குது. ஸோ லீடு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவரோட கம்பெனி நேம் என்னென்ன டேட்டாலாம் அவருக்கு கலெக்ட் பண்ணுமோ அந்த டேட்டா எல்லாமே நம்ம சிஆர்எம் மூலமாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஃபேஸ்புக்கில் மெட்டாலேருந்து வந்தனால இப்படி ஒரு டேட்டா வந்து ஆக்டிவிட்டி லாக்ல இருக்கும். ஸோ ஒரு லீடுக்கு ஃபோன் பேசும்போது இல்லை அவங்க குவாலிஃபை ஆகிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ப்ராடக்டோட சர்வீஸோ அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா குவாலிஃபை ஆவாங்க, அவங்களுக்கு என்ன ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம், எவ்வளோ ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் வேறு ஒரு ப்ரொபோசல் கொடுத்த ஒரு லீடை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே ஜெயச்சந்திராங்கிற ஒரு லீடு பார்க்கலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து இவர் எனக்கு கொட்டேஷன் வாங்கியிருக்கிறாரு என்கிட்ட. இவருக்கு நான் கான்டாக்ட் பண்ணி நோட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 4 யூசருக்கு இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்றேன். பிரிண்டிங் இண்டஸ்ட்ரிக்காக வாங்குறாருன்னு நான் நோட்ஸ் போட்டிருக்கேன். அவரோட ஜிஎஸ்டி நம்பர், அட்ரஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே நான் வாங்கி வச்சிருக்கேன். அண்ட் இங்கேருந்து நான் அவருக்கு ப்ரொபோசலும் போட்டு குடுத்துருக்கேன். ஸோ ப்ரொபோசல் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ யூசர் அவர் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போறாரு, என்ன பிரைசிங்கு, என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது எல்லாமே நான் அதில மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் ப்ரொபோசல நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ அவருக்கு ஏதாவது ப்ரீ சேல்ஸ் டாஸ்க் இருக்கு. அவர் ஏதாவது எனக்கு சர்வீஸ் கேட்குறாரு அப்படின்னா, அதையும் நான் இங்க மேனேஜ் பண்ண முடியும். எனக்கு ரிமைண்டர் தேவைப்பட்டா நான் ரிமைண்டர் போட்டுக்குவேன். நேர்ல போய் பார்த்தேன்னா, செக் இன், செக் அவுட். ஸோ அப்ப எத்தன தடவ நம்ம இவர போய் பார்த்துருக்கிறோம், யார் யாரெல்லாம் இவர போய் பார்த்துருக்கிறாரு, ஒவ்வொரு தடவ போம்போது எவ்வளோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணாங்க, என்ன டைம் உள்ள போனாங்க, என்ன டைம் வெளிய வந்தாங்க, எவ்வளோ நிமிஷம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுனாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் மூவ்மெண்ட்டுக்கான ஹிஸ்டரியும் நீங்க லீட் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் கால் லாகும் எடுத்துக்கலாம். ஸோ யார் யாரு, எப்ப, என்ன டைப் ஆஃப் கால், என்ன டியூரேஷன், லைக் டயல்டு கால் எவ்வளோ, ரிசீவ்டு கால் எவ்வளோ, மிஸ்டு கால் எவ்வளோ, ரிஜெக்டட் கால் எவ்வளோ, அன்ஆன்சர்ட் கால் எவ்வளோ, ரிஜெக்டட் கால் இது எல்லாமே நீங்க இன்க்ளூசிவ் ஆஃப் டியூரேஷன் வரைக்கும் உங்களால ட்ராக் பண்ண முடியும். ஸோ மீட்டிங்கை இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா, லைக் கூகுள் மீட்டோ இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸோ நம்ம இதை இன்டிகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மீட்டிங்கை நம்ம இங்கேருந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு இன்டிகிரேஷன்லேருந்து வர ஒரு லீட், ஸோ அவர் என்ன காம்படிட்டர் ப்ராடக்ட் வச்சிருக்கிறாரு, அவரோட டேக் என்ன, கஸ்டமரோட குரூப் என்ன, ஸோ ஒவ்வொரு தடவை அது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி லாகு, ஸோ அவருக்கு எப்பப்போ ரீச் பண்ணுங்கிற நோட்ஸு, அவர்கிட்ட என்னென்ன பேசணுங்கிற நோட்ஸு, ஸோ அவருக்கு பேஸ் பண்ணின அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ ஃபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாரு, ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, இல்லை அவர் நேரில் போய் பார்த்த சைட்டோட விசிட் பண்ண ஃபோட்டோ, இது மாதிரியான அட்டாச்மெண்ட்ஸும் பண்ணிக்கலாம். அவருக்கு லொக்கேஷன்ஸும் போட்டுக்கலாம். லொக்கேஷன்ஸ் மொபைல் ஆப்பில் போட முடியும். மேனுவலாக நீங்கள் வெப் ஸ்க்ரீனில் போடணும், லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் எடுத்து போட்டிங்க அப்படின்னா மொபைல் மேப்பில் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணியும் நீங்கள் மொபைல் ஆப்பில் இன்னும் நிறையா ஃபெசிலிட்டிஸும் பண்ணலாம். நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு அது மொபைல் ஆப்பில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லீட்ஸ். ஸோ மொபைல் ஆப்பில் லீட்ஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ இப்போ இந்த ஷார்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட நியர்பை லொக்கேஷன்ஸில், ஸோ 12 மீட்டரில் இவர் இருக்கிறாரு, 20 மீட்டரில் இவர் இருக்கிறாரு, 5 கிலோமீட்டரில் இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஷார்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருச்சி பஸ் ஸ்டாண்டில் உங்களோட சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவோ சேல்ஸ் இன்ஜினியரோ வந்து இறங்குறாங்க அப்படின்னா, இறங்கினோடனே 2 கிலோமீட்டரில் இந்த கஸ்டமர் இருக்காங்க, 3 கிலோமீட்டரில் இவங்க இருக்காங்க அப்படின்னு லொக்கேஷன் பேஸ்டாக வந்துடும். அப்போது யாரை போய் பார்க்கணும், எங்கே போய் பார்க்கணும், எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும், இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே வேணாம், அது எல்லாமே உங்களுக்கு மொபைல் ஆப்பில் ஸ்டோர் ஆகும். ஒருவேளை இந்த கஸ்டமர் அவர் நேரில் பார்க்க வராரு அப்படின்னா, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆஜாங்கிற ஒருத்தர் அவர் மீட் பண்ண வராருன்னா, இங்கே அவர் செக்இன் பண்ணுவார். ஸோ செக்இன் பண்ணும்போது லொக்கேஷன் எடுத்துக்கும். ஸோ இங்கே செக்இன் வந்து 13 மீட்டர்ஸ் அவே. ஸோ வழக்கமாக கூகுள் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டீவியேஷன்ஸ் இருக்கும், ஒரு 60 மீட்டர்ஸ் வரைக்கும் டீவியேஷன் அக்செப்ட் பண்ணலாம். அப்போ செக்இன் பண்ணலாம். அப்போது காலையில் 7 மணிக்கு சர்வீஸ் இன்ஜினியர் ஹாஜான்னு ஒருத்தரை போய் பார்த்துருக்கிறாரு, காலையில் 6 மணிக்கு சர்வீஸ் இன்ஜினியர் ஒருத்தரை போய் பார்த்துருக்கிறாரு, சேல்ஸ்மேன் ஒருத்தரை போய் பார்த்துருக்கிறாருங்கிற கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி உங்களால் சிஆர்எம்ல பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இப்போ அருள்னு ஒரு கஸ்டமர் போய் பார்க்குறாரு அப்படின்னா, ஸோ அவருக்கு செக்இன் செக் அவுட் பண்ண முடியும். இப்போ செக்இன் பண்ணும்போது பாருங்களேன், ஒரு 38 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ செக்இன் பண்ணும்போது என்ன டைம் உள்ளே போனார், என்ன டைம், எவ்வளோ டைம் அங்கே இருந்தார், என்ன டைம் கம்பெனிலேருந்து வெளியே வந்தார் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சிஆர்எம்ல மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது வந்து செக்இனுடைய ப்ராசஸ். இதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா கால் லாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கால் லாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஆர்எம்ல ஸ்டோர் பண்ணியிருக்க நம்பரை மட்டும்தான் கால் லாகுக்கு எடுத்துகிட்டு வரும். சிஆர்எம்க்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நம்பர் கால் லாகில் இருந்தாலும் அது எடுத்துகிட்டு வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சுரேஷ்குமார்னு உங்களுக்கு ஒரு கஸ்டமர் இருக்கிறாரு, அந்த கஸ்டமரோட ஃபோன் நம்பர் வந்து சிஆர்எம்ல ஸ்டோர் பண்ணியிருக்கு. நீங்கள் அவருடைய அந்த ஸ்டோர் பண்ண நம்பருக்கு என்ன கால், என்ன டைப் கால், என்ன டியூரேஷன் பேசினாலும் சிஆர்எம்குள்ளே வந்துடும். அதே சுரேஷ்குமார் ஸ்டோர் பண்ணாத ஒரு நம்பருக்கு நீங்கள் அவருக்கு பேசிட்டீங்கன்னா அந்த டேட்டா சிஆர்எம்குள்ளே வராது. உதாரணத்துக்கு சுரேஷ்குமார் 2 நம்பர் வச்சிருக்காருன்னு வச்சுப்போமே, 2வது நம்பர் நீங்கள் சிஆர்எம்ல ஸ்டோர் பண்ணலை அப்படின்னா அந்த 2வது பேசுகிற நம்பருக்கு என்ன டைப் ஆஃப் கால் லாக் இருந்தாலும் உள்ளே வராது. அப்போது நீங்கள் பர்சனலாக பேசுகிற கால்ஸ் எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் சிஆர்எம்ல ஸ்டோர் ஆகலையோ அது எந்த டேட்டாவும் வராது. ஸோ கால் லாக் பொறுத்த வரைக்கும் சிஆர்எம்முக்கும் நீங்கள் பேசின கால் லாகுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும்தான் கால் லாக்காக எடுத்துகிட்டு வரும். சிஆர்எம்ல ஸ்டோர் பண்ணாத நம்பர் கால் லாகில் இருந்தாலுமே அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வராது. ஸோ இது மாதிரியான டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் சிஆர்எம்ல இருக்குது. அப்போது கால் லாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லீடுக்கு, இந்த கஸ்டமருக்கு யார் யார் எவ்வளோ நேரம் எப்பப்போ பேசினாங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஸோ நான் இப்போ கிறிஸ்பாக இதில் சொல்கிறேன். ஒரு லீட் மெட்டா ஆட்ஸில் இருந்தோ, கூகுள் ஆட்ஸில் இருந்தோ, இல்லை கிளாசிஃபைஸ்ல இருந்தோ ஜென்ரேட் ஆகி உள்ளே வர்றது, யாருக்கு அசைன் ஆகணுங்கிற ரூல் பேஸ் பண்ணி
அசைன் பண்ணுறது. ஸோ அவருக்கு நோட்ஸ் போட்டுக்கலாம், அட்டாச்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம், மேப்ஸ் எந்த லொக்கேஷனில் அவர் இருக்காருன்னு மேப் போட்டுக்கலாம். ஸோ லீட்ஸ்க்கு கொட்டேஷன் கொடுத்துக்க முடியும், ரிமைண்டர்ஸ் வச்சுக்க முடியும். ஸோ லீடுடைய கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த லீடுடைய ஃபாலோஅப், இது எல்லாமே சிஆர்எம் மூலமாக உங்களால் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கே லீடுக்கு வந்து இந்த டேபிள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கஸ்டம் டேபிள் செட்டிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த கஸ்டம் டேபிள் செட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் ஃபில்டர் அண்ட் சர்ச். ஸோ இங்கே அட்வான்ஸ்டு ஃபில்டர், பேசிக் ஃபில்டர்னு 2-3 ஃபில்டர்ஸ் டைப் இருக்குது. ஸோ காம்பினேஷன்ஸ். ஸோ எனக்கு நேற்று கிரியேட் ஆன லீட் பார்க்கணும், நேற்று கிரியேட் ஆகி ராஜாக்கு அசைன் ஆன லீட் பார்க்கணும். இது மாதிரி நிறையா ஃபில்டர் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒருவேளை அட்வான்ஸ் ஃபில்டர் வேணும்னாலும் அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். இந்த ஃபில்டரை நீங்கள் இங்கே சேவும் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் உங்களோட டேட்டா பாப்புலேட் ஆகிடும். ஸோ இது மாதிரி சேவ்டு ஃபில்டரும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக் ஃபில்டர் அண்ட் அட்வான்ஸ் ஃபில்டர்னு 2 ஃபில்டர் க்ரைட்டீரியா இருக்குது. அந்த ஃபில்டர் க்ரைட்டீரியா சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற ஃபில்டர் மெத்தட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போய் அங்கே ஃபார்மில் போய் ஃபில்டரை கொடுத்துட்ருக்க வேணாம், இங்கே ஃபில்டரை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பல்க் ஆக்ஷன் பண்ண முடியும், லைக் பல்காக டெலிட் பண்ணுறது, பல்காக எடிட் பண்ணுறது, பல்காக அசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் நிறைய ஆக்ஷன் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் இப்போதைக்கு காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு லீடர் மார்க் லாஸ்ட் பண்ண முடியும், ஸோ குவாலிஃபை பண்ண முடியும் பல்காக, ஸோ ஸ்டேட்டஸ் மாற்ற முடியும், சிட்டி ஸ்டேட் கண்ட்ரி மாற்றலாம், ஸோ யாருக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறது இது எல்லா இன்ஃபர்மேஷனும் பல்காக பண்ணிக்க முடியும். இதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்க முடியும். இப்போ செலக்ட் பண்ணியிருக்க பேஜ் மட்டும் வேணுமா, எல்லா பேஜும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வேணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதோடைய சம்மரியும் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ எவ்வளோ லீட்ஸ், என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது. நாங்கள் இன்னும் சம்மரி இதில் நிறையா டிஃபைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். யூ கேன் டீட்டெயிலாக கிளியராக இதில் அனாலிட்டிக்கல் பேஸ் பண்ணி டேஷ்போர்ட் அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக நாங்கள் இங்கே சம்மரியும் நாங்கள் இங்கே பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி உங்களுடைய லீட்ஸை கம்ப்ளீட்டாக டூவியோ சிஆர்எம்ல மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமரை எப்படி டூவியோ சிஆர்எம்ல மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டூவியோ சிஆர்எம்ல பொறுத்த வரைக்கும் கஸ்டமரை லீட் மேனேஜ் பண்ண மாதிரி கஸ்டமரும் மேனேஜ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ உங்களுக்கு இது வரைக்கும் லைஃப் டைம் வேல்யூ இருக்குது, ஸோ அவங்க எவ்வளோ இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன இன்வாய்ஸோட டைப் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்காங்க, ஓனர் பேர், அட்மினிஸ்ட்ரேட்டர் பேர், ஸோ இது மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ரிமைண்டர்ஸ் ஏதாவது இருக்குனாலும் ரிமைண்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸோடைய லொக்கேஷனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டமருக்கு யார் கஸ்டமர் அட்மினாக இருக்க போகிறாங்கிறத பார்க்க முடியும். அண்ட் இந்த கஸ்டமருக்கு எப்பப்போ என்னென்ன டேட்டா நடந்துச்சுங்கிற கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி லாகும் பார்க்க முடியும். ஸோ சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் லைக் ப்ரொபோசல் எப்போ கொடுத்தோம், எஸ்டிமேட் என்ன கொடுத்தோம், இன்வாய்ஸ் என்ன கொடுத்தோம், பேமெண்ட் எப்போ வந்துச்சு, வாலெட் கிரெடிட்ஸ் எப்போ வந்துச்சு, கிரெடிட் நோட்ஸ் எப்போ வந்துச்சு, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இவங்களுக்கு நம்ம புக் பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குது, எவ்வளோ டாஸ்க் எதுக்கு கீழே இருக்குது, ஸோ யார் எப்பப்போ நேரில் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செக்இன் டீட்டெயில், கால் லாக் இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட், ப்ராஜெக்ட்னு கம்ப்ளீட்டாக ஒரு கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே பார்க்க முடியும். ஒரு கஸ்டமர் அட்மின்னால இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அது டேட்டா ஆக்சஸ் பொறுத்து. எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம்னா டெலிட் பண்ணலாம், எடிட் பண்ணக்கூடாதுன்னா எடிட் பண்ணக்கூடாது, டெலிட் பண்ணக்கூடாதுன்னா டெலிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ மல்டிபிள் அட்ரஸஸ் வச்சுக்க முடியும். அவங்களோட பில்லிங் அட்ரஸ் என்ன, ஷிப்பிங் அட்ரஸ் என்ன, குடவுன் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் மல்டிபிள் அட்ரஸஸ் வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு யூனிஃபைடு டேட்டாவாக ஒரு கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இதில் ஹேண்டில் பண்ண முடியும். கஸ்டமர் என்ன குரூப்பில் இருக்காங்க, அவங்க லீடிலேருந்து கஸ்டமர் கன்வெர்ட் ஆனாங்களா, இந்த கஸ்டமருக்கு யார் கஸ்டமர் அட்மின், இவங்க சிட்டி என்ன, ஸ்டேட் என்னங்கிற கம்ப்ளீட் அனாலிட்டிக்கல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே லீடுக்கு சொன்ன மாதிரி கஸ்டமருக்குமே நீங்கள் வந்து பேசிக் ஃபில்டர், அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபில்டர் அண்ட் சர்ச் ஃபில்டரை சேவ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ பார்க்க முடியும். ஸோ இது மாதிரியான கஸ்டம் டேபிள்ஸும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் கஸ்டமருக்கு. ஸோ கஸ்டம் டேபிள் செட்டிங், ஃபில்டர், அட்வான்ஸ் ஃபில்டர், பேசிக் ஃபில்டர், சேவ்டு ஃபில்டர் வந்து எல்லா மாடியூல்லையுமே இருக்குது. லீடில் போனால் இருக்கும், கஸ்டமரில் போனால் இருக்கும், டாஸ்கில் போனால் இருக்கும், இன்வாய்ஸில் போனால் இருக்கும், எக்ஸ்பென்சஸில், இது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் டேபிள் அண்ட் பேசிக் ஃபில்டர், அட்வான்ஸ் ஃபில்டர் இருக்கும். சேவ்டு ஃபில்டரும் டூவியோ சிஆர்எம்ல அவைலபிளாக இருக்கும். இப்போ டூவியோ சிஆர்எம்ல ப்ரொபோசல் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரொபோசல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொபோசல் க்ரியேட் பண்ணும்போது ப்ரொபோசலுடைய சப்ஜெக்ட் என்ன, யாருக்கு இந்த ப்ரொபோசல் கொடுக்க போகிறோங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், ஸோ என்ன ஐட்டம் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம், ஐட்டமோட குவான்டிட்டி என்ன, ரேட் என்ன, டேக்ஸ் என்ன, ஸோ ப்ரீ டிஃபைன்டு கிளைண்ட் நோட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம டைப்பும் பண்ணிக்கலாம், ஆர் நம்ம செலக்டும் பண்ணிக்கலாம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏதாவது இருக்குன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்டும் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் டைப்பும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்வாய்ஸ், இந்த ப்ரொபோசல் க்ரியேட் பண்ணணுன்னே வாட்ஸ்அப் இன்டிகிரேஷன் பண்ணியிருந்தாலோ, இமெயில் இன்டிகிரேஷன் பண்ணியிருந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இன்பாக்ஸ்க்கு நம்மளால்
டெலிவரி பண்ணிட முடியும். ஒன்ஸ் ப்ரொபோசல் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரொபோசல் வேலிடிட்டி டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, ஸோ அந்த ப்ரொபோசலோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஒரு ப்ரொபோசல் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரொபோசலுக்கு யார் காண்டாக்ட் பண்ணணும், ஸோ அந்த ப்ரொபோசல் பேஸ் பண்ணின கமெண்ட்ஸ், அந்த ப்ரொபோசல் பேஸ் பண்ணின ரிமைண்டர்ஸ், அந்த ப்ரொபோசலுக்காக நம்ம டாஸ்க் போட்டுக்க முடியும். அந்த ப்ரொபோசலுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும்னா நோட்ஸு, அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குன்னா அட்டாச்மெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஆக்டிவிட்டி லாக், யாரோ ப்ரொபோசல் கிரியேட் பண்ணாங்க, எப்போ எடிட் பண்ணாங்க, என்ன எடிட் பண்ணாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்க முடியும். இதே ப்ரொபோசலை இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணியும் இங்கேருந்தே இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிடிஎஃபை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு இப்படி தான் பிடிஎஃப் டிசைன் வச்சுப்பீங்க, இப்படி தான் உங்களுக்கு டேட்டா வேணும்னாலும் இப்படி ஒரு பிடிஎஃப்பையும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இந்த கஸ்டம் பிடிஎஃப்பை ஒரு பேசிக் HTML CSS தெரிஞ்ச ஒருத்தர்னால பிடிஎஃப் கஸ்டமைசேஷன் ஏரியாவில் போயிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸை எடுத்து யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இது கஸ்டம் பிடிஎஃப்பும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொபோசலை வந்து கஸ்டமர் வியூ பண்ணுற மாதிரியான லிங்க்கும் பண்ணிக்க முடியும். ஸோ இதே ப்ரொபோசலுக்கு பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டி, நான் ஒரு யூஸ் கேஸ் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் டிசைன் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, லீடு உள்ளே வருவாங்க, ப்ரொபோசல் கேட்பாங்க, ப்ரொபோசல் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டரை இங்கேருந்து நீங்கள் ஆக்ஷனபிளாக டாஸ்க்காக மாற்றிக்க முடியும். நீங்கள் போய் அங்கே எதுவுமே டூப்ளிகேட் பண்ண தேவையில்லை. ஆக்ஷனபிள் டாஸ்க்காக இங்கே மாற்றிட்டு டிசைனருக்கு அசைன் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்க ஒருத்தர் உள்ள வராரு, விசிட்டிங் கார்டு இருக்கிற கொட்டேஷன் வாங்குறாரு, விசிட்டிங் கார்டு பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது டிசைனருக்கு போகணும், டிசைனருக்கு போனதுக்கப்புறம் பிரிண்டிங்க்கு QC போகணும், பிரிண்டிங் போனதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகணும், பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் டெலிவரி ஆகணும். அப்போ அதுக்கு ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும். அப்போ இங்கே அவர் ஆர்டர் ஓகே பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து டாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ ஜாப் கார்டுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது டாஸ்க்காக கன்வெர்ட் ஆகும். டாஸ்க் டிசைனருக்கு போகும், டிசைன் முடியும், QC போகும், பிரிண்டிங்கில் போய் பிரிண்டிங் ஆகும், கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி ஆகிடும். இது அப்படியே இன்னொரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் கம்பெனி இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு CPU பில் பண்ணி கேட்குறாங்க, ஒரு கஸ்டமைஸ்டு CPU பில் பண்ணி கேட்குறாங்க, இல்லை ஒரு கஸ்டமைஸ்டு எக்யூப்மெண்ட் கேட்குறாங்க. அப்போ அதையும் நீங்கள் டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் தான் பண்ணணும். அப்போ இங்கேருந்து நீங்கள் அதை டாஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ப்ரொபோசல் கிரியேட் பண்ணலாம், அது ப்ரொபோசலை இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணிட முடியும். ஸோ இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டையும் நீங்கள் இதிலே ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பேமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக இங்கே நீங்கள் பேமெண்ட் கிரியேட் பண்ணலாம், இல்லை பேயூ மணி, CC Avenue, ரேசர் பே, இது மாதிரி பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணியும் நீங்கள் பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே ப்ரொபோசல் இருக்கிற மாதிரி இங்கே ரிமைண்டர்ஸ், நோட்ஸ், அட்டாச்மெண்ட்ஸ், ஆக்டிவிட்டி லாக், இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே சேல்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொபோசல், எஸ்டிமேட், இன்வாய்ஸஸ், பேமெண்ட்ஸ், வாலெட் கிரெடிட் நோட்ஸ், இது 6க்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்வான்ஸ் ஃபில்டர், பேசிக் ஃபில்டர், கஸ்டம் டேபிள் செட்டிங்ஸ், சேவ்டு ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் சேல்ஸ்க்கு கீழேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம டூவியோ CRMல எக்ஸ்பென்சஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஒன்று வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட புக் கீப்பிங்க்கு கொண்டு போயிடுவீங்க. இன்னொரு எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு கிளைம் பண்ணுவீங்க, உங்கள் கஸ்டமர்கிட்ட அந்த பேமெண்ட்டை வாங்குவீங்க. அப்படின்னா அது பில்லபிள் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பென்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் ஒரு ஸ்க்ரூ பேக்கெட் வாங்கினேன், இந்த கஸ்டமருக்கு வந்து நான் இந்த மெட்டீரியல் வாங்கினேன், நான் பில் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டரில் இது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை பில்லபிள் எக்ஸ்பென்சஸாக நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்போது ஒரு எக்ஸ்பென்ஸை நீங்கள் பில்லபிளாக கிரியேட் பண்ணுறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன்லைனுங்கிற ஒரு டெக்னாலஜிக்கு நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டீங்க. அப்போது நீங்கள் க்ரீன்லைன் டெக்னாலஜிஸ்க்கு பில் பண்ணும்போது இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி காட்டும். அப்போது என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், யார் எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க, அது என்ன கேட்டகரியில் வருது, ஸோ அப்போ எவ்வளோ கேட்டகரியில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம நல்லா வச்சுக்க முடியும். ஸோ ஏற்கனவே நான் அனாலிட்டிக்ஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ போயிருக்கு, கொரியர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ போயிருக்கு, இது மாதிரியான கம்ப்ளீட் எக்ஸ்பென்சஸை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் டூவியோ CRM. அப்போது ஒரு எக்ஸ்பென்ஸ் யார் கிரியேட் பண்ணாங்க, என்ன டைம் கிரியேட் பண்ணாங்க, அந்த எக்ஸ்பென்ஸ் பேஸ் பண்ணின அட்டாச்மெண்ட்ஸும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். லைக் பில் காப்பி எடுத்து போடுறது, அந்த எக்ஸ்பென்சஸை வந்து ஒருத்தர் அப்ரூவ் பண்ணுறது, ஒருத்தர் டிக்ளைன் பண்ணுறது, இதை அப்ரூவ் பண்ணுனா ரீஇம்பர்ஸ்மெண்ட்க்கு கொண்டு போகிறது, இது மாதிரியான கம்ப்ளீட் ஆக்டிவிட்டியும் நீங்கள் எக்ஸ்பென்சஸ்க்கு மேனேஜ் பண்ண முடியும். இது எம்ப்ளாயி அவங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனியில் பில்லிங்க் ஆப்ஷன், பில்லிங்காகவும் கஸ்டமர்கிட்ட பில் பண்ணுவோம் இது நம்ம அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பென்சஸும் நீங்கள் இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லை டே பை டே கம்பெனி எக்ஸ்பென்சஸ் ஃபார் புக் கீப்பிங் ஆக்டிவிட்டியையும் நீங்கள் இங்கே எக்ஸ்பென்சஸ் புக் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எழுதுறத
டாலி டிடிஎல்லையோ இல்லை உங்களோட ஜோஹோ புக்ஸ்லையோ என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸாக இது போய் உட்காரணும், என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸாக இது லெட்ஜரில் வரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த கன்சர்ன் லெட்ஜர் அதை இம்பாக்ட் பண்ணி உங்களோட புக் கீப்பிங் ஆக்டிவிட்டியும் இந்த எக்ஸ்பென்சஸ் கிளியராக மேனேஜ் பண்ணிடும். ஸோ எம்ப்ளாயோட எக்ஸ்பென்சஸ்லேருந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் நீங்கள் டூவியோ சிஆர்எம்ல மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதில் புக் கீப்பிங் ஃபெசிலிட்டி டூவியோ சிஆர்எம்ல இது வரைக்கும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் இதை பார்க்கும்போது வந்திருக்கலாம். ஸோ எங்களோட சேல்ஸ் ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஸ்டேஜ்லேயே டிடிஎல் இருக்குது. ஸோ டேலியும் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம், ஜோஹோ புக்ஸ் இன்டிகிரேஷனும் அதை பண்ணிக்க முடியும். ஸோ தென் கம்ஸ் டாஸ்க் மேனேஜ்மெண்ட். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூவியோ சிஆர்எம்மோட ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ மல்டிபிள் கேட்டகரிஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் ஃபீல்டும் நீங்கள், ஸோ இந்த டாஸ்க்குக்கு இந்த டைப் டாஸ்க்கு இந்த டேட்டா கலெக்ட் பண்ணணும், இந்த டைப் டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் டேட்டாவை கேட்டகரி பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேட்டஸஸையும் கேட்டகரி பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் என்னோட பிஸ்னஸ்க்கு நான் இவ்வளோ ஸ்டேட்டஸஸ் வச்சுருக்கேன், இது மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ ஸ்டேட்டஸஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் பிஸ்னஸ். ஸோ ஃபஸ்ட் எந்த ஸ்டேட்டஸ் வரணும், செகண்ட் என்ன ஸ்டேட்டஸ் வரணும், தேர்ட் என்ன ஸ்டேட்டஸ் வரணுங்கிற மாதிரியும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு டாஸ்க்கு ரிக்கரிங் டாஸ்க்காக கிரியேட் பண்ணலாம், இல்லை ஒன் டைம் ஆக்டிவிட்டியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ கஸ்டமருக்காக டாஸ்க் கிரியேட் பண்ணலாம், லீடுக்காக டாஸ்க் கிரியேட் பண்ணலாம், ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல், எஸ்டிமேட், இன்வாய்ஸ், இது எல்லாத்துக்குமே நீங்கள் டாஸ்க் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான செக்லிஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கஸ்டம் ஃபீல்ட்ஸ். ஸோ டூவியோ சிஆர்எம்ல ஒரு சூப்பர் ஃபெசிலிட்டி இருக்குது, கஸ்டம் ஃபீல்ட். ஸோ என்ன டைப் டேட்டா எந்த மாடியூலில் வேணும். ஸோ இது வந்து ஒரு சாஸ் ப்ராடக்ட்டுங்கிறனால டேட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற டேட்டா சிஆர்எம்ல இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், அந்த டேட்டாவை வாங்கி ஸ்டோர் பண்ணணும், அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணணும், அந்த டேட்டாவை வந்து பொட்டன்ஷியலாக யூட்டிலைஸ் பண்ணணும்னா கஸ்டம் ஃபீல்டு அந்த டேட்டாவுக்கு அந்த டேட்டா ஃபீல்டை க்ரியேட் பண்ணி டேட்டா டைப் போட்டிங்கன்னா எந்த மாடியூலில் வேணாலும் நீங்கள் அந்த கஸ்டம் ஃபீல்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டாஸ்க் டெஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் போட்டு டாஸ்க்கு க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ டாஸ்க்கு அசைனி கொடுக்கலாம், ஃபாலோவர் கொடுக்க முடியும். ஸோ டாஸ்கில் கமெண்ட் போடலாம், அட்டாச்மெண்ட் போடலாம், டாஸ்க்குன்னு தனியாக ஆக்டிவிட்டி லாக் இருக்குது, டைம் ஷீட் இருக்குது, யார் யார் எப்பப்போ எவ்வளோ நேரம் இந்த டாஸ்க்குக்கு ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் லாக், எந்த ஸ்டேட்டஸ்லேருந்து எப்போ யாருனால மூவ் ஆச்சு. ஸோ இந்த டாஸ்க்கு கொடுக்க வேண்டிய ரிமைண்டர், இந்த டாஸ்க்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ கஸ்டம் ஃபார்ம் ஏதாவது இந்த டாஸ்க்கு பேஸ் பண்ணி ஏதாவது டேட்டா கலெக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் போகிறாரு, சர்வீஸ் போயிட்டு என்ன ஸ்பேர் மாற்றினாரு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 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 ஸ்பேரோடைய சார்ஜஸை இன்வாய்ஸும் பண்ணிடலாம். ஸோ அப்போது ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் கம்பெனியிலேருந்து கிளம்புறதுல இருந்து கஸ்டமர் பிளேஸ்க்கு போய் இந்த டாஸ்க் என்ன ஃபால்ட் அட்ரஸ் பண்ணார், என்ன அட்டாச்மெண்ட் போட்டாருங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கு என்ன பில்லபிள் ஆப்ஷன்ஸ் வருது, என்ன பில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் மூலமாகவே ஒரு சர்வீஸ் ரிக்வஸ்ட் 10 செகண்டில் சர்வீஸ் ரிக்வஸ்ட் கலெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து உங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணி எனக்கு யூபிஎஸ்க்கு சர்வீஸ் வேணும், சோலாருக்கு சர்வீஸ் வேணும்னு கால் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வாட்ஸ்அப்லேருந்து சர்வீஸ் அப்படின்னு ஒரு வேர்டு அனுப்பிச்சாங்கன்னா போதும், பாட் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். பாட் ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்க ஏற்கனவே அவங்க ரெஜிஸ்டர் நம்பர்லேருந்து தான் சர்வீஸ்னு கொடுத்துருப்பாங்க, ரெஜிஸ்டர் நம்பர்ல தான் சர்வீஸ்னு கொடுக்கணும். அப்போ அதுலேருந்து கொடுக்கும்போது சுரேஷ்குமாருங்கிற கஸ்டமர் கிட்ட சர்வீஸ் ரிக்வஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு அப்போ அந்த பாட்டை இனிஷியேட் பண்ணி பாட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா சர்வீஸிங் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸில் உங்களுடைய கஸ்டமர் கேன் ரைஸ் அ சர்வீஸ் டாஸ்க் அண்ட் சர்வீஸ் டிக்கெட். ஸோ இந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக உங்களால் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நிறையா செட்டப் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ யார் எடிட் பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும், டெர்மினேட் பண்ணணும் மாதிரியான கம்ப்ளீட் ஆக்ஷன் உங்களுக்கு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ டாஸ்க் மேனேஜ்மெண்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ப்ராஜெக்ட் பண்ணுற கம்பெனி யூஸ் பண்ணலாம், சர்வீஸ் கொடுக்குற கம்பெனிஸ் யூஸ் பண்ணலாம், போஸ்ட் சேல்ஸ் ஒரு பொருளை விற்றதுக்கு அப்புறம் சர்வீஸ் கொடுக்குற மாதிரியான பிஸ்னஸஸ் எல்லாமே டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியும். அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், இன்வாய்ஸ் பண்ணலாம், இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பண்ண முடியும். ஸோ டாஸ்க் மேனேஜ்மெண்ட் மொபைல் ஆப்லேயுமே இதே அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இன்ட்யூட்டிவாக இருக்கும். ஜஸ்ட் நான் அந்த ஸ்க்ரீனும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஸ்க்ரீன். ஸோ யாருக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குது. இப்போ எனக்கு இருக்கிற ஒரு டாஸ்க்கை வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. ஸோ நான் இங்கே ஓப்பன் பண்ணலாம். இந்த டாஸ்க்கை வந்து நான் இங்கே செக்இனும் பண்ணலாம். நான் அங்கெல்லாம் நான் உங்களுக்கு காட்டும் போது கஸ்டமருக்கு செக்இன் பார்த்தீங்க, இங்கே டாஸ்க்குமே செக்இன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு டாஸ்க்கை ரிக்கரிங் போட முடியும். ரிக்கரிங் டாஸ்க்குனா என்ன, ஒரே மாதிரியான டாஸ்க்கை திருப்பி பண்ணுறது, லைக் ஏஎம்சி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே வந்து ரிக்கரிங்கில் தான் வரும். அப்போது எவ்வளோ ரிக்கரிங் நடக்கணும். ஸோ மாதம் இது ரிக்கரிங் ஆகணும். அப்போ எவ்வளோ மாதம் நடக்கணும்.
வருஷம் இது ரிகரிங்காக நடக்கணும். அப்போ எவ்வளோ வருஷம்? இது டெய்லி ரிகரிங்காக நடக்கணும். எத்தனை நாள் இது ரிகரிங்காக வரணும்? அப்படிங்கிற மாதிரியான ரிகரிங் ஒரே விஷயத்த திருப்பி ஒரு பீரியாடிக்கல் சைக்கிளில் பண்ண போறீங்கன்னா அது ரிகரிங்னு சொல்லுவாங்க. அந்த ரிகரிங் டாஸ்கையும் நீங்கள் சிஆர்எம்ல ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். லைக் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரிகரிங் டாஸ்க் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிகரிங் டாஸ்க்கை 2 மெத்தடில் பண்ண முடியும். ஒன்று, அந்த டியூ டேட் வந்ததுக்கு அப்புறம் அதை ரிகரிங்காக கிரியேட் பண்ணலாம். இல்லை, நான் வந்து என்னோட கஸ்டமர் வந்து ஏஎம்சி மேனேஜ் பண்ணுறவங்க, அப்போ ஒரு ஏஎம்சி கொடுத்துட்டாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை 12 தடவை நான் போகணும் அப்படின்னா 12 ரிகரிங் டாஸ்க் உடனே கிரியேட் ஆகிடும். அப்போ ஜனவரி மாதம் எப்போ போகணும், பிப்ரவரி மாதம் யார் யாருக்கு போகணும், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற கம்ப்ளீட் கைட்லைனும் டியூ டேட்டும் உங்கள் கையில் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இந்த ரிகரிங் டாஸ்க் மூலமாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ டாஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும்னு எங்களோட சேல்ஸ் ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. தென் கம்ஸ் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் கான்ட்ராக்ட் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், வாரண்டி கான்ட்ராக்ட். ஸோ உங்களோட பிஸ்னஸில் என்னென்னலாம் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கோ அது எல்லாமே கான்ட்ராக்டாக சொல்லிடலாம். ஸோ கான்ட்ராக்டுக்கு பேஸ் பண்ணி அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ கான்ட்ராக்டுக்கு டாஸ்க் வச்சுக்கலாம், ரிகரிங் டாஸ்க் வச்சுக்கலாம். ஸோ கான்ட்ராக்டை நீங்கள் ரெனியூ பண்ணி இன்வாய்ஸும் பண்ணிக்க முடியும். லைக் இதில் எதெல்லாம் மேனேஜ் பண்ணலாம்னா ஏஎம்சி மேனேஜ் பண்ணலாம், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், வாரண்டி கான்ட்ராக்ட், அது எக்ஸ்ட்ரா லைக் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கான்ட்ராக்ட். இது மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கோ, எதெல்லாம் உங்களோட கஸ்டமருக்கு ஒரு லாங் டேர்மில் நீங்கள் சர்வீஸில் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கான்ட்ராக்ட். அதை இன்க்ளூட் பண்ணி அதை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாமே கான்ட்ராக்டோட சர்வீஸ். அதை பீரியாடிக்கலாக கொடுத்தீங்கன்னா ரெக்கரிங். ஸோ கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் ரெனியூவல் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ கான்ட்ராக்ட் ரெனியூ ஆகுது, எவ்வளோ கான்ட்ராக்ட் ரெனியூவலுக்கு வருது அப்படிங்கிற கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியும் உங்களால் கான்ட்ராக்டில் பேசிக் ஃபில்டர், அட்வான்ஸ் ஃபில்டர் அண்ட் சேவ்டு ஃபில்டர், மற்ற மாடியூல்ஸில் இருக்கிற மாதிரி கஸ்டம் ஃபீல்ட்ஸ், கஸ்டம் டேபிள்ஸ், இது எல்லாமே கான்ட்ராக்ட்க்கும் ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம டூவியோ சிஆர்எம்ல கோல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கோல்ஸ் எதுக்கெல்லாம் கோல்ஸ் கொடுக்கலாம். இப்போ கோல்ஸ் அப்படின்னா டார்கெட், ஒரு எம்ப்ளாயி இல்லை உங்களோட ஒரு டீமு இல்லை உங்களோட கம்பெனியில் இருக்க ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டார்கெட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு 100 லீடு ஜென்ரேட் பண்ணணும், 50 லீடு கன்வெர்ட் பண்ணணும் இந்த மாதத்துக்கு. இந்த மாதத்துக்கு ஏபிசிடி ப்ராடக்ட் ஒரு 50 யூனிட் விற்கணும், ஏபிசிடி ப்ராடக்ட் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு விற்கணும். இது மாதிரியான டார்கெட் கொடுக்கறது கோல்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ டார்கெட் எப்படி பொட்டன்ஷியலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் இப்போ நான் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டிடுறேன். ஸோ இதை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்டென்சிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க, இல்லை ரியல் டைமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேல்ஸ் ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லீடு கிரியேட் பண்ணுறதுக்கு டார்கெட் வைக்கலாம், லீடு கிரியேட் ஆன லீடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டார்கெட் வைக்கலாம். ஸோ ப்ரொப்போசல் கொடுக்கறதுக்கு, கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு ஐட்டம் வைஸாக கொடுக்கலாம், குரூப் வைஸாக கொடுக்கலாம், குவான்டிட்டி வச்சு கொடுக்கலாம், வேல்யூ வச்சு கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட், எவ்வளோ கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணணும், இன்வாய்ஸு, ஸோ இன்வாய்ஸ் டோட்டல் வச்சு கொடுக்கலாம். ஒரு சிங்கிள் ஐட்டமை இவ்வளோ வேல்யூக்கு பண்ணணும், ஒரு சிங்கிள் ஐட்டமை இவ்வளோ குவான்டிட்டி பண்ணணும், ஒரு சிங்கிள் குரூப்பை இவ்வளோ குவான்டிட்டி பண்ணணும், இல்லை இவ்வளோ வேல்யூக்கு விற்கணும்னு சொல்லிட்டு ப்ரொப்போசல், எஸ்டிமேட், இன்வாய்ஸ், லீட் கன்வர்ஷன், இது எல்லாத்துக்குமே உங்களால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த டார்கெட்டை எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க, அச்சீவ் பண்ணலங்கிறத எம்ப்ளாய் அவங்களோட மொபைல் ஆப்லேயே பார்த்துக்கலாம். ஸோ தட் அவங்களுடைய சேல்ஸை வந்து இன்னும் ப்ரொடக்டிவாக மாற்ற முடியும். இன்னும் எப்படி இந்த சேல்ஸை வந்து ரொம்ப இன்ட்யூட்டிவாக சிஆர்எம் மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து ஒரு 100 கேஜி டிஎம்டி கம்பெனி ஒரு கம்பெனியில் டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யார் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, யார் ஆர்டர் கொடுக்கல, இந்த மாதம் யார் ஆர்டர் கொடுக்கல, போன மாதம் யார் ஆர்டர் கொடுக்கல, லாஸ்ட் 2 மாதமா யார் ஆர்டர் கொடுக்கல, 6M மட்டும் யார் வாங்கினாங்க, 12M மட்டும் யார் வாங்கினாங்க, இது மாதிரியான டேட்டாவெல்லாம் அவர் சிஆர்எம்ல ஆல்ரெடி ஆக்சஸ் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி அவர் டார்கெட்டுக்கு இப்போ ஒரு 20 டன் 2000 கேஜி இன்னைக்கு அவர் பண்ணணும்னா, போன மாதம் ஆர்டர் கொடுத்து யார் இந்த மாதம் ஆர்டர் கொடுக்கல, லாஸ்ட் 2 மாதம் ஆர்டர் கொடுக்காத யார், இவங்க கிட்ட பேசினார்னா அந்த 20 கேஜியை வந்து 20 டன்ஸை வந்து ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ இது மாதிரி டேட்டா ஆக்சஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறனால இந்த கோலை, டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு டூவியோ சிஆர்எம் கேன் புஷ் யுவர் சேல்ஸ் டீம் ஃபார் ஹையர் கன்வர்ஷன் வேல்யூக்கும். ஸோ இது வேல்யூ பேஸ்டாகவும் டார்கெட் இருக்கலாம், குவான்டிட்டி பேஸ்டாகவும் டார்கெட். ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப்பு சேட் பாட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ டூவியோ சிஆர்எம்ல வாட்ஸ்அப் சேட் இருக்குது, பாட் இருக்குது, டெம்ப்ளேட் அனுப்பிக்கலாம், ட்ரிப் கேம்பெயினும் அனுப்பிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது ஒரு வாட்ஸ்அப் சேட். ஸோ இது வந்து யூனிவர்சல் ரூல் தான். ஸோ வாட்ஸ்அப் வந்து 24 hours
விண்டோ பீரியட்ல தான் நம்மளால மெசேஜ் அனுப்ப முடியும். இப்போ இந்த இந்த கஸ்டமர் ஸ்ரீனிவாசன்ங்கிற ஒரு கஸ்டமர் எனக்கு இது வரைக்கும் ரிப்ளையே பண்ணல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவருக்கு நான் வந்து சேட் பண்ண முடியாது. இவருக்கு நான் டெம்ப்ளேட் மட்டும் தான் அனுப்பலாம். அப்போ அவருக்கு நான் ப்ரொமோஷன் கன்டென்ட் அனுப்பலாம். இந்த கன்டென்ட் அண்ட் கான்வர்சேஷனல் சார்ஜஸ் வந்து வாட்ஸ்அப் உடைய பிரைசிங் பாலிசிக்கு உட்பட்டது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட் அனுப்புறீங்கன்னா 86 பைசா சார்ஜ் ஆகும். யூட்டிலிட்டிஸ் அனுப்புறீங்கன்னா ஒரு 11.5 பைஸ் சார்ஜ் ஆகுது. ஸோ இது மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் கான்வர்சேஷனல் சார்ஜஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இது மெட்டா எனேபிள்டு சர்வீஸ் தான். நீங்கள் மெட்டாவோட சர்வீஸை தான் நீங்கள் நம்ம டூவியோ சிஆர்எம்ல இன்டிகிரேட் பண்ணுறோம். அப்போது மெட்டா ப்ரொவைட் பண்ணுற எல்லா சார்ஜஸுமே கஸ்டமருக்கு வந்து அப்ளிகபிள். ஸோ லைக் கான்வர்சேஷன் சார்ஜஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரியான சார்ஜஸ்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள். இதே கஸ்டமர் ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த 24 ஹவர் விண்டோக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமருக்கு சேட்டு பாட் இது எல்லாமே பண்ணிக்கலாம். பாட் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் உள்ளே வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சேட் பண்ணுவார். அப்போ சேட் பண்ணும்போது அவர் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டார் அப்படின்னா பாட் ரிப்ளை பண்ணும். ஸோ என்ன என்கொயரி எதிர்பார்க்குறீங்க, எதுக்காக எங்கள் கம்பெனியில் ரீச் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்கணும், என்ன சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பாட் கேட்கும். அந்த பாட்டுக்கு ஆன்சர் பண்ணாங்கன்னா அவரை லீடாகவும் கிரியேட் ஆகும். ஸோ பாட்டை யூஸ் பண்ணி லீடு கிரியேட் பண்ணலாம், டாஸ்க்கு கிரியேட் பண்ணலாம், கஸ்டமர் கிரியேட் பண்ணலாம். ஸோ பாட் பேஸ் பண்ணி கஸ்டமரோட லொக்கேஷன் வாங்கலாம், பாட்டை பேஸ் பண்ணி கஸ்டமர் கிட்ட அப்ரூவல் வாங்கலாம். ஸோ இது மாதிரியான கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி பாட்டில் பண்ண முடியும். டெம்ப்ளேட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் போட்டால் தேங்க்யூ மெசேஜ் அனுப்பலாம், இன்வாய்ஸை டெலிவரி பண்ணலாம். லீடாக உள்ளே வந்தாங்கன்னா ஒரு வெல்கம் மெசேஜ் அனுப்ப முடியும். அவங்க ஒரு சர்வீஸ் கால் புக் பண்ணாங்கன்னா சர்வீஸ் கால் ரிசீவ்டு, சர்வீஸ் கால் இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, இவர் தான் ஏஜென்ட்டு, இவர் தான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண வரப்போகிறாரு, இதுதான் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு. இது மாதிரி நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஒரு லீட் உள்ளே வரதுலேருந்து அவுட்ஸ்டாண்டிங், பேமெண்ட்டு, தேங்க்யூ மெசேஜ் இது எல்லாமே நீங்கள் டெம்ப்ளேட்ஸில் பண்ணலாம். இப்போ நான் சொல்ல போகிற ஃபெசிலிட்டி வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபெசிலிட்டி ஆஃப் டூவியோ சிஆர்எம் ட்ரிப் கேம்பெயின். ட்ரிப் கேம்பெயின் அப்படின்னா என்னன்னா ஒரு பீரியாடிக்கல் இன்டர்வெல்லில் கஸ்டமருக்கோ லீடுக்கோ நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜஸை வந்து ட்ரிப் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் கம்பெனிக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிப் கேம்பெயின் வந்து நேற்று வந்த லீடுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புன்னு சொல்லி நான் ஒரு ட்ரிப் கேம்பெயின் நான் போட்டு வச்சுருக்கேன். அப்போ என்ன பண்ணுன்னா டெய்லி காலையில் 10 மணிக்கு நேற்று யார் யாரெல்லாம் லீடாக க்ரியேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிடுவேன். அப்போது இது மாதிரி எவ்வளோ ஈவெண்ட்ஸ்க்கு மெசேஜ் இப்போ அனுப்பலாம் அப்படின்னா போன வாரம் கிரியேட் ஆன லீடுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை அனுப்புன்னு சொல்லி நான் ஒரு ரூல் கொடுத்துருக்கேன். அப்போ 21ஆம் தேதி அது ரன் ஆக போகுது. ஸோ போன வாரம் அந்த லீடுக்கெல்லாம் வியாழக்கிழமை அனுப்பு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரூல் கொடுத்துருக்கேன். அப்போ 20ஆம் தேதி ரன் ஆக போகுது. இதே மாதிரி ட்ரிப் கேம்பெயினை போன மாதம் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு, இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு, நேற்று பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு. சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் வாங்குறதுக்காக ஒரு யூஆர்எல் கொடுத்து அந்த யூஆர்எல் பேஸ் பண்ணி அவங்ககிட்ட ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஆட்டோமேட்டடாக உங்களோட லீடுக்கோ கஸ்டமருக்கோ இது யாருக்கு வேணும்னாலும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து ட்ரிப் கேம்பெயினில் பண்ண முடியும். ஸோ இப்போ ட்ரிப் கேம்பெயின் யூஸ் பண்ணி பீரியாடிக்கல் இன்டர்வெல்லில் ஒரு ரூல் பேஸ் பண்ணி நம்மக்கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணின ஒரு கஸ்டமருக்கோ லீடுக்கோ அனுப்பக்கூடிய மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், டெக்ஸ்ட் மெசேஜஸ், இமெயில் இதை தான் நம்ம ட்ரிப் கேம்பெயின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரிப் கேம்பெயினில் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம், டெக்ஸ்ட் மெசேஜில் அனுப்பலாம், இமெயில் டெம்ப்ளேட்டும் அனுப்பலாம். ஸோ வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் மெட்டாவோட சர்வீஸ் இன்டிகிரேட்டடாக இருக்குது. இமெயில் பொறுத்த வரைக்கும் ப்ரீவோ இருக்குது அண்ட் எஸ்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் சாட்டிகோ இருக்குது. ஸோ ட்ரிப் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறனால உங்களோட நம்பர் ஸ்பேம் ஆகிறது, பிளாக் ஆகிறது இதெல்லாம் ரொம்ப மினிமம் ஆகிருக்கும். கன்வர்ஷன் ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே ட்ரிப் மார்க்கெட்டிங்லேருந்து நிறையா மெசேஜஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரியான ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜை பில்ட் பண்ணி உங்களுடைய கன்வர்ஷன் ரேட்டை 3x பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிப் மார்க்கெட்டிங் வந்து ஃபைனஸ்ட் டூல். ட்ரிப் மார்க்கெட்டிங்கில் நம்ம ஸ்பேமிங் வேணான்னு கஸ்டமர் நினச்சாங்கன்னா ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை போட்டாங்கன்னா ஸ்டாப் ஆகிடும், அது போகாது. ஸோ அவங்களுக்கு வந்து சப்ரஷன் லிஸ்ட்டுக்கு போயிடும். அப்போ யார் யாரெல்லாம் சப்ரஸ் பண்ணியிருக்காங்க, சப்ரஷன்னா யார் யார் நம்மக்கிட்ட இருந்து மெசேஜ் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்களோ அது சப்ரஷன் லிஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து மெசேஜே போகாது ஆக்சுவலாக. ஸோ டெம்ப்ளேட் மெசேஜோ இல்லை இந்த மெசேஜோ போகவே போகாது. இது மெசேஜும் அப்ளிகபிள், இமெயிலுக்கும் அப்ளிகபிள், டெக்ஸ்ட் மெசேஜுக்கும் இது அப்ளிகபிள். ஸோ இது மாதிரி ட்ரிப் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். ஸோ கன்வர்ஷன் ரேட்டை 3x பண்ணணும் அப்படின்னா ட்ரிப் மார்க்கெட்டிங் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம டூவியோ சிஆர்எம்ல ரிப்போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லீடுக்கு ரிப்போர்ட் எடுக்கலாம், சேல்ஸ்க்கு ரிப்போர்ட் எடுக்கலாம், ஐட்டம்க்கு ரிப்போர்ட் எடுக்கலாம், என்ன ஐட்டம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, எந்த ஐட்டம் புவராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, எந்த சேல்ஸ்மேன் என்ன ஐட்டம் எடுத்தார், இது மாதிரியெல்லாம் நீங்கள் நிறையா ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம், எக்ஸ்பென்ஸ் பேஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கலாம், டைம் ஷீட்
எந்த எம்ப்ளாயி எவ்வளோ நேரம் எந்த டாஸ்க்குக்காக எந்த ப்ராஜெக்ட்டுக்காக எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாருன்னு எடுக்க முடியும். கால் லாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ளவுட் டெலிஃபோன் இன்டிகிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் வரைக்கும் எடுக்க முடியும். இல்லை நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் நம்ம கால் லாக் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ என்ன டைம் என்ன டைப் ஆஃப் கால் எவ்வளோ டியூரேஷன் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். செக்இன் செக் அவுட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு எம்ப்ளாயி எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க, யாரை விசிட் பண்ணாங்க, யாரை விசிட் பண்ணலை, எவ்வளோ டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இதே ஒரு டீலர் நெட்வொர்க்கில் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்க்கு கீழே ஒரு 200 கடை இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 200 கடையில் எவ்வளோ பேரை பார்த்தாரு எவ்வளோ பேரை பார்க்கல, யாரை விசிட் பண்ணாரு யாரை விசிட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான கஸ்டமர் அட்மின் பேஸ்டு ரிப்போர்ட்ஸும் எடுக்கலாம். ஸோ தட் இந்த எம்ப்ளாய்க்கு இருக்கக்கூடிய கஸ்டமர் எல்லாம் அவர் பார்க்குறாரா பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ மெயில் பாக்ஸோட ரிப்போர்ட் இது மாதிரி உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இன்னும் நாங்கள் ரிப்போர்ட்ஸ் இன்ட்யூட்டிவாக நிறையா டிசைன் பண்ணிகிட்டே இருக்கோம். இது உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களோட சேல்ஸ் ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். they will give you a great insight over reports. ஆல்ரைட். ஸோ இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்தக்கூடிய ஒரு வீடியோவை ஸோ ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணியிருக்கீங்க. இதில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ரியல் டைமாக உங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் இருக்குது, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் டூவியோ சிஆர்எம்ல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே லைவ் டெமோக்கு ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. எங்களோட சேல்ஸ் ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குது, இந்த மாடியூல் இது பண்ணுமா, இது பண்ணுமா, இது மாதிரி எனக்கு நீட் இருக்குது, என்னோட பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் பெயின் பாயிண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் டூவியோ சிஆர்எம்ல அட்ரஸ் பண்ணுவீங்களா, இதெல்லாம் டூவியோ சிஆர்எம்ல அட்ரஸ் ஆகுமா, டூவியோ சிஆர்எம் இந்த ப்ராப்ளம்க்கெலாம் சொல்யூஷன் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு எங்களுடைய சேல்ஸ் ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் சிஆர்எம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட் தெம் கெட் த பெனிஃபிட் அவுட் ஆஃப் டூவியோ சிஆர்எம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ ஹோப்பிங் யூ டு ஆன்போர்ட் இட் வெரி சூன். நான் என்னோட சப்போர்ட் சிஸ்டம் பற்றியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப கிளியராக நாங்கள் ஆக்சுவலாக சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ நான் எங்களோட கிளைண்ட் டெஸ்டிமோனியல் நிறைய எங்களோட யூடியூப் ஹேண்டில் ரீல்ஸில் இருக்குது, ஷார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் அதை தாராளமாக போய் பார்க்கலாம். அண்ட் நாங்கள் 90 days ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் பண்ணுவோம், விச் மீன்ஸ் வில் கிவ் யூ அ கிளியர் இன்புட். ஸோ எந்த இடத்துல என்ன கரெக்ஷன், என்ன மாதிரியான ஃபைன் ட்வீக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்டை நாங்கள் பண்ணுவோம். சப்போர்ட்டுமே உங்களுக்கு த்ரூ அவுட் த லைஃப் சைக்கிள், சப்ஸ்கிரிப்ஷன் சைக்கிள் இருக்கிற வரைக்கும் எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். எங்களோட டெக்னிக்கல் டீம் உங்களை அசஸ் பண்ணுவாங்க. பட் அந்த 90 daysங்கிறது வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் பீரியட். ஸோ டே 1 ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து உங்கள் எம்ப்ளாய்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது, உங்களுக்கு எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது, உங்களோட பெயின் பாயிண்ட் எல்லாம் அட்ரஸ் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட் பீரியடில் பண்ணுவோம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த குரூப் மூலமாக எங்களோட கஸ்டமர் சக்ஸஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை உங்களுக்கு அசைன் பண்ணுவோம். அவங்க தான் உங்களுடைய அக்கௌண்ட் மேனேஜராக இருப்பாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குங்கிறத வச்சும் எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எங்களோட சப்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்களோட யூடியூப்பில் கிளைண்ட்ஸ் டெஸ்டிமோனியல் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே பெட்டராக புரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே இஸ் யோர்ஸ் அண்ட் தேங்க்யூ.